ஹாய் மியாசன்ஸ், நான் உங்கள் மியா பேசுகிறேன். எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம ஏஜ் கேப்போட ஒன் ஷர்ட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கூட பார்த்துட்டு வந்துடுங்க. தென் லாஸ்ட் பார்ட்டில் நான் இதோட முடிச்சிருப்பேன். நீங்கள் ஃப்ரான்ஸ் போனதோட நான் முடிச்சிருப்பேன். தென் சரி வாங்கடா, அப்படியே நம்ம ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, ஜங்குக்கும் சோஃபிக்கும் மேரேஜும் நடந்து முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கும். ஒரு பெண் குழந்தை தான். அவளோட நேம் வந்துட்டு ஜியா. அவள் அப்படியே ஜங்குக் மாதிரி ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருப்பா. அவளோட சிரிப்பு, அவளோட பேச்சு எல்லாமே அப்படியே ஜங்குக்கை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அவளை பார்த்தாலே உங்களுக்கு ஜங்குக்கோட நினப்பு தான் வரும். ஸோ உங்கள் குழந்தைய நீங்கள் நல்லாவே பார்த்துருந்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்ட்டு. தென் உங்கள் லீவ் டைம்லலாம் உங்கள் ஃபேமிலி உங்களை வர சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் எதனா ஒரு ரீசன் சொல்லிவிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் குழந்தைய தூக்கிக்கிட்டு. உங்கள் குழந்தைனா காலையிலேருந்து செம்மையாக அழுதுகிட்டே இருக்கா. என்னாச்சு ஜியாம்மா, ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? அம்மா ஒர்க் போனோம்ல, அழக்கூடாது அழக்கூடாது, என்ன மம்மி உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு. உங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. அப்படியே உடம்பெல்லாம் தொட்டு பார்க்குறீங்க. உடம்பு ஹீட்டாக இருக்குது. ஐயோ, என்ன பாப்பாக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு ஜியா? ஆ, நேற்று சாப்பிட்டது ஒன்று கொத்துக்கலையா அண்ணா? ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பதட்டமாறீங்க. எப்படியா ஒரு அம்மாவுக்கு எப்படி குழந்தை எப்படி அழுதுட்டு ஒரு மாதிரி கண்ணீர் வரும்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு பயமாக இருக்குது. அம்மா நீங்கள் அழாதீங்க, இருங்க அம்மா ஒரே நிமிஷம் கால் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹோட்டலுக்கு தான் கால் பண்ணுறீங்க உங்கள் மேனேஜருக்கு. அவங்க மேனேஜர் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ வயன், எவ்வளோ நேரம் ஆகுது? நீ ஒர்க்குக்கு எப்போ வருவ? சார், என் குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரேன் சார். ஏன்னா உடம்பு சரியில்லையா? என்ன வாய் நினச்சிட்டு இருக்கா? உங்ககிட்ட சொன்னேன் தானே, நாளைக்கு கொரியன் கஸ்டமர்ஸ்லாம் வராங்க, அதை உங்களை நீ தான் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கா? நான் யாரை வச்சு இது பண்ணுறது? உன்னால எனக்கு லாஸ் தான் வாயின் ஆகிட்டு ஓனா போட்டு ஒரு குழந்தைய வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வேலை போட்டு கொடுத்தா ஏன் தலையில நீ மிளகா அரைக்கிறல்ல? சார் என்னை தப்பாக எதுவும் நினைக்காதீங்க சார். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார். அவள் அழுதுகிட்டே இருக்கா சார். அங்கே வந்தாலும் என்னால் சரியாக ஒர்க் பண்ண முடியாது சார். நான் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு டே கேரில் விட்டுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவருக்குன்னா வந்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு, பாரு மணி இப்போ 9 o'clock ஆகுது, அவங்க 12 o'clockல இங்கே அரைவாயிடுவாங்க, நீ 11 o'clockலாம் இங்கே வந்துடுற என்ன அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே சார் நான் வந்துடுறேன் சார்ன்னு சொல்லிவிடு. அப்படியே நீங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ குழந்தைய ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறீங்க. தென் ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஸோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நர்ஸ் வந்துட்டு வயன் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. குழந்தைனா இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கா. என்னாச்சு, ஏன் குழந்தை அப்படியே அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. தெரியல, காலையிலேருந்து ஒரே மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. எதுனா பூச்சி கடிச்சதான்னு கூட செக் பண்ணி பார்த்தேன், பட் எதுவுமே இல்லை. எனக்கு பயமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழுதாலாம் அவளுக்கு ஃபீவர் வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி பொறுமையாக இருங்க, நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு டயரியா இருக்குது, நான் கொடுக்குற டேப்லெட் மட்டும் கொடுங்க சரிங்களா. தென் காரமாக எதுவும் கொடுத்துடாதீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஃபீட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப, இன்றைக்கி ஃபுல்லாக ஃபீட் தான் பண்ணுமா? ஆமாம், ஏன்னா குழந்தை வயிறு வந்து கொஞ்சம் புண்ணாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் மதர் மில்கே கொடுங்க, வேறு எதுவும் கொடுக்காதீங்க. பட் நான் ஒர்க்குக்கு போகணுமே. இங்கே பாருங்கள், உங்கள் குழந்தைக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வேறு எதனா கொடுத்தீங்கன்னா குழந்தை இன்னும் அந்த புண்ணெல்லாம் பெருசாகிடும், அப்புறம் அவள் இன்னும் அழுவா அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப உங்களுக்கு நான் மனசு கேட்கல. சரி டாக்டர், நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு வரீங்க. இப்போதைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டிருப்பாங்க, அதனால் அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவள் தலையை அப்படியே பேட் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு என்ன பண்ணுறேனே தெரியல. இப்போ டே கேர்லேயே விட முடியாது, பிகாஸ் நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் தான் பண்ணணும், வேறு எந்த சாப்பாடும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் நீங்கள் குழந்தைய நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கே கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ குழந்தையோட வரதை பார்த்தோன்னே மேனேஜருக்குனா கட்டுப்பாகுது. பயன், என்னது இது, குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா? இல்லை சார், குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டே கேரில் வந்துட்டு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தையெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். வேறு எங்கேயும் விட முடியாது சார், ஏன்னா என் ஃபேமிலி யாருமே கிடையாது சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்குனா கடுப்பாகுது. இப்போ குழந்தைய வச்சுட்டு எப்படி நீ ஒர்க் பண்ணுவ? சார், நான் பாப்பாவை பின்னாடி வச்சுக்கிறேன் சார், நான் ஒர்க்கு கரெக்டாக பண்ணுவேன் சார், நீங்கள் எதுவும் அதை நினச்சி கவலைப்பட வேணாம் சார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்குனா கடுப்பாயிட்டு, என்னவோ பண்ணுவான், பட் வர்றவங்க எல்லாமே பெரிய ரிச் பிஸ்னஸ்மேன் ஓகேவா. அவங்க மட்டும் நம்ம ஹோட்டலோட எதுனா சாட்டிஸ்ஃபை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், உன்னோட சேலரியில் தான் நான் பிடிப்பேன் அப்படின்ட்டு அவர் மிரட்டுறாரு. உங்களுக்குனா பயமாயிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி உள்ளே போகிறீங்க. அந்த ஹோட்டலோட ரூம்குள்ளே தான்
ஸோ அங்கே போயிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைய அப்படி நீங்கள் பின்னாடி கட்டிக்கிறீங்க. தென் அங்கே இருக்க வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கூட ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்ருப்பா. அவளோட பேர் வந்துட்டு மியா. அவள் வந்துட்டு ஒரு ஃப்ரான்ஸ் தான். அவளுக்கு வந்துட்டு லிட்டில் பிட் கொரியன் தெரியும். அதே மாதிரி அவளுக்கு ஃப்ரெஞ்சும் தெரியும். ஸோ நீங்கள் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, குழந்தைக்கு வேற உடம்பே சரியில்லை. என்னாச்சு? நல்லா தானே இருந்துச்சு நேற்று, நான் கூட டே கேரில் பார்த்தனே, நல்லா தான் இருந்தா. நைட்டு வந்துட்டு நான் அவளுக்கு பிடிச்ச அந்த சூப் பண்ணி கொடுத்தேன். அது குடிச்சதுலேருந்து அவளுக்கு வயிறெல்லாம் புண்ணாக இருக்கு போல. காலையிலேருந்து ஒரே அழுக. இப்படிலாம் அவள் அழுகவே மாட்டா. நான் அழாதம்மான்னு சொன்னாலே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவா. அவ்வளோ சமத்து பொண்ணாக இருப்பா. ஆனால் காலைல ரொம்ப வலி போல பாப்பாவுக்கு. அழுதுகிட்டே இருந்தா. இப்போ இன்ஜெக்ஷன் போடவும் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கா. தென் இப்போ நான் கீழே படுக்க போடேன்னு வச்சுக்கோயேன், அகைன் எந்திரிச்சிடுவா. வேறு வழி இல்லை, அதனால தான் என்னோட பின்னாடி கட்டிக்கிட்டான். சரி சரி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நீ அங்கே போகிறப்ப நீ மட்டும் என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் மியா உனக்கு ஒர்க் இருக்கும்ல? இல்லை இல்லை, எனக்கு இன்னைக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது, நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. உங்களுக்கு நான் இப்போ ஏதோ ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு. சரி ஓகே, அந்த கிளைண்ட்ஸ் வரப்போ மட்டும் நான் குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ பார்த்துக்கோ என்ன. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு இது பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் போயிட்டுருக்கோம். தென் அந்த ரிச் பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேனேஜர் வந்து உங்கள் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. குழந்தைய வந்துட்டு இப்போ மியா கிட்ட கொடுக்குறீங்க. மியா அப்படியே வாங்கிக்கிறா. வயன், நீ எது கவலைப்படாத, பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன். ஓகேடி. தென் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பால் பூட்டி கொடுக்குறீங்க. இதில் என்னோட ப்ரீஸ் மில்க் இருக்குது, அவள் அடுத்து நான் அதை கொடுத்துறேன்னா. சரி ஓகே வயன், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ஒர்க்கை பாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ அனுப்பி விடுறா. தென் இப்போ நீங்கள் அங்கே தான் வந்திருக்கீங்க. ஸோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ள கான்ஃபரன்ஸ் நடந்துட்டுருக்கு. நீங்களும் மேனேஜரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் மேனேஜர் வந்துட்டு, வயன் உனக்கு கொரியன் நல்லா தெரியும் தானே? எனக்கு தெரியும் சார், நான் கொரியன் தான். ஓகே ஓகே. தென் வயன் ஒன்று சொல்லணும். நான் காலைல உங்ககிட்ட அவ்வளோ கோமா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடேன்னா. பரவாயில்ல சார், இருக்கட்டும். சரி, குழந்தைக்கு இப்போ எப்படி இருக்கு? குழந்தை பரவாயில்ல சார், கீழே மியா பார்த்துட்ருக்கா. அப்படியா? நல்ல வேலை, நானே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீயும் மியாட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, ஒர்க்கை நல்லா பாரு, உனக்கு எதனா ப்ராப்ளம்னு எனக்கு கால் பண்ண ஏன்னா அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. நீங்கள் அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உள்ளேருந்து ஒருத்தர் வந்துட்டு, வயன் நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அங்கே போயிட்டு எல்லோரும் வந்து டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அதே இடத்துல நம்ம ஜங்குக்கும் தான் இருக்கான். பட் இன்னும் அவங்க உங்களை ரெகனைஸ் பண்ணல. அவன் வந்துட்டு அவனோட ஃபைலை அப்படியே வந்து படிச்சுட்டு இருக்கான், என்னதான் ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஜங்கு கிட்ட நீங்கள் வரீங்க. நீங்கள் அப்படியே தலையை கீழே குனிஞ்ச மாதிரி தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஜங்கு கிட்டேயும் அதே மாதிரி வந்துட்டு, சார் உங்களோட ஆர்டர் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஜங்குக்கு இந்த வாய்ஸ் எங்கேயோ ஃபெமிலியரான மாதிரியே இருக்கு. அவன் அப்படியே ஹெட்டப் பண்ணி உங்களை பார்க்குறான். பார்த்தோன்னே செம ஷாக்கு. நீங்கள் வயன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் கேட்குறான். ஜங்கு, அது வந்து வயன் நீ உங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவன் கேட்குறப்ப நீங்கள் வந்துட்டு, ஆமாம் சார் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும், சீக்கிரம் சொல்கிறீங்களா, எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்கிறப்ப, ஏன்னா என்ன சொல்கிற வயன் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் புரியலை. அவன் அப்படியே வந்துட்டு, இது என்னோடய பர்சனல், நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்துட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரான். வயன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நீ ஆர்கிடெக்ட் தான் படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. இல்லை நான் இங்கே பார்ட் டைமாக ஒர்க் பார்த்துட்ருக்கேன். ஸோ லீவ் டைமில் எங்கேயாவது ஒர்க் பண்ணுவேன், அதுக்குன்ட்டு ஹோட்டலில் வந்து வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணுவேன். ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா அண்ணா, உங்கள் அண்ணன் அவ்வளோ சம்பாதிக்கிறானே, அது உனக்கு பத்தலையா அண்ணா? இல்லைல்ல, நான் என்னோட காசில் தான் படிச்சுட்ருக்கேன். தென் இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு என்ன பிரச்சனையும் இல்லையா? எனக்கு பிரச்சனை வயன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதில் என்ன இருக்க போகுது, என் ஃபேமிலிக்கே நான் இங்கே ஒர்க் பண்ணுறது தெரியும். ஏன்னா ஏன் உங்கள் அண்ணன் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை? அப்போ நீங்கள் எங்கள் அண்ணன் இதுக்கு என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லணும், ஏன் உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். அப்போ நீங்கள் இல்லை தெரிஞ்சுக்க கூடாது, ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கா? எனக்கும் மேலே கேர் இருக்குது, நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன கடுப்பாயிட்டு, இங்கே பாருங்க, இங்கே என் வேலையை பார்க்க விடுங்க, தேவையில்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறப்ப அப்போ ஜங்குக்கு உங்களை கூப்பிட்டு, நீ இன்னும் மேலே கோவமாக தான் இருக்கியா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் டேர்ன் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் மேலே கோவப்பட நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜங்குக்குனா ரொம்ப கஷ்டமாகுது.
நீங்க போறத பார்த்துட்டு தென் அங்க எல்லா ஒர்க்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்ப தெரியாம ஒருத்தர் மேல ஜூஸ் ஊத்திடுவீங்க. அப்ப அவர் வந்துட்டு என்ன ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி கூட நடந்துக்கணும் தெரியாதா, எங்க உன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்ப ஜங்குக் வந்துட்டு இப்ப என்ன ஆச்சு, அந்த பொண்ணு தெரியாம தானே ஜூஸ் கொட்டினா, வேணுடா கொட்டினா, ஏன் நீங்க இவ்வளோ ரியாக்ட் பண்ணிருக்கீங்க சார்? என்ன சார் இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் நம்ம இப்படிதான் சார் ட்ரீட் பண்ணோம். வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணிட்டு ஒர்க்ல இது இருக்கணும். என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் எதனா திட்டானா, இல்லை உன் புருஷன் உங்கள்கிட்ட சண்டை போட்டானா, ஒர்க்கை வந்து இவ்வளோ கேவலமாக பார்த்துட்டு இருக்க? சார் சாரி சார், சாரி சார், நான் வேணா, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ மேலே கையில் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓவரா பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக்னா அதை பார்க்க பார்க்க கடுப்பாகுது. தென் அதே சைடு உங்க மேனேஜரும் வந்திருப்பாரு. அவரு வந்து உங்களை திட்டிட்டு இருக்காரு. வயன் உங்ககிட்ட அப்பயே சொன்னதானே ஒழுங்கா ஒர்க் பண்ணுன்ட்டு, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்ட. நீங்க அப்படியே தலையை குனிச்சிட்டு சாரி சார், சாரி சார், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்களை அனுப்பி விட்டுருவாரு. தென் நீங்களும் இப்ப வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. உங்களால சுத்தமா முடியல, செம்ம அழுகையா வருது. யாரை உங்க லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவரை பார்த்தீங்க. தென் அவர் முன்னாடி அசிங்கமும் பட்டீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பாத்ரூம் நின்று அழுதுட்டு இருக்கீங்க. உங்களால சுத்தமா முடியல. எல்லாம் எனக்கு தான் நடக்கணுமா? இவரை என் லைஃப்ல நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். பட் கடவுள் ஏன் இந்த மாதிரி சுதிச்சுட்டு இருக்காரு? இவர் கண்ணு முன்னாடி மட்டும் என் குழந்தை பற்றவே கூடாது. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் வீட்டுல போய் சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கிடுவார். ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செம்மையா அழுதுட்டு இருக்கீங்க. அப்ப திடீர்னு உங்களுக்கு ஃபோன் கால் வருது. பார்த்தா உங்க மேனேஜர் தான். வயனு எங்க இருக்கா? சார் பாத்ரூம்ல. என்ன நீனு ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டியா, அங்க கூப்பிட்டு இருக்காங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீங்க அகைன் வரீங்க. அகைன் வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தென் அவங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுன்னு தோணுது. அவன் அங்கே இருக்கவங்க எல்லாரையும் போக சொல்லிட்டு நான் அப்புறமா வரேன், எங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து உங்களை மீட் பண்றதுக்காக வரான். அங்க வந்து பார்த்தா நீங்க காணும். அங்க இருக்க மேனேஜர் கிட்ட கேட்குறான், ஆமா இங்க ஒரு ஒயிட்ரஸ் வைன் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க எங்க? அவளா? அவ அப்பவே வீட்டுக்கு போயிட்டா சார். என்ன வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமா சார், அவங்க அப்பயே வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னாச்சு சார், அந்த பொண்ணு எதனா பண்ணிட்டாளா? இல்லைல்ல, நான் அந்த பொண்ணை பார்க்கணும். என்ன சார் சொல்றீங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆ தெரியும் தெரியும், எனக்கு தங்கச்சி மாதிரி தான். அவ எங்க இருக்கா? உங்களுக்கு அவளோட அட்ரஸ் தெரியுமா? ஆ தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து அவன் அட்ரஸும் வாங்கிட்டு உங்களை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருப்பான். ஸோ இப்போ நீங்கள் உள்ள குழந்தைய தான் பார்த்துட்டு இருக்கீங்க. குழந்தை இன்னும் அழுதுட்டு தான் இருக்கா. ஸோ இன்னமும் அவளுக்கு சரியாகலை. செம்மையாக கத்தி அழுதுட்டு இருக்கப்ப இப்போ ஜங்குக் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்கள் டோர் கிட்ட தான் வந்துட்டு இருப்பான். ஸோ அப்போ பார்த்தா குழந்தையோட சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே உள்ள இருந்துட்டு அழாதீங்க அழாதீங்க, அம்மா அவங்க கூட தான் இருக்கேன் என்ன, சரியா அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு அப்படியே வெளியே வரீங்க குழந்தைய தூக்கிக்கிட்டே. அங்கே பார்த்தா ஜங்குக் நின்றுட்டு இருக்கான். ஜங்குக்கை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஸ்டன் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் அதே மாதிரி உங்களை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். வயன் என்னது இது, இது யார் குழந்தா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஜங்குக் ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வயன் இது யார் குழந்தை நான் கேட்டேன் அப்படின்ட்டு அவன் கேட்குறான். ஜங்குக் அது வயன் நான் கேட்குறல, இது யார் குழந்தை? இது இது என்னோட குழந்தை தான். என்ன உன் குழந்தையா? என்ன சொல்ற அப்படின்ட்டு ஜங்குக் செம்ம ஷாக் ஆயிட்டான். அது ஜங்குக், வயன் என்ன நடந்ததுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. என்ன உன் குழந்தைன்னு சொல்ற? உங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமா? இல்ல தெரியாது. என்ன நீனு தெரியாதுன்னு அசால்ட்டா சொல்ற? எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அது அது தெரியும் ஜங்குக், ப்ளீஸ் எதா இருந்தாலும் உள்ள பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜங்குக் வந்துட்டு இல்லை வயன், எதா இருந்தாலும் நீ இங்கேயே சொல்லு, என்னாச்சு, இது யார் குழந்தை, இது குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு கேட்குறப்ப உங்களால பதில் சொல்ல முடியல. அவன் அப்பான்னு சொன்னா கண்டிப்பா அவன் நம்ப போறதில்ல. நீங்க அப்படியே வந்துட்டு அது அது நான் இங்க கூட படிக்கிற ஒருத்தரை லவ் பண்றப்ப 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம். அப்போ இந்த குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னால் இந்த குழந்தைய அப்பார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பெற்றுக்கிட்டேன்.
சரி, நீ லவ் பண்ண பர்சனுங்க அவர் வந்து ஊருக்கு போயிருக்காரு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லை வயன். உண்மையை சொல்லு, நீ லவ் பண்ணுற பையன் எங்க? அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. குழந்தை ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே. என்ன குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்லிட்டு விட்டு போயிட்டானா? அப்போ இந்த குழந்தை பிறக்கிற வரையும் அவன் கூட இல்லை இல்லை அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க. அவன் விட்டுட்டு போயிட்டான் தான், நீ வர வேண்டியது தானே? எப்படி வர்றது? இந்த மாதிரி ஒருத்தரை நம்பி ஏமாத்திட்டேன், குழந்தையோட வயிற்றுல வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போக சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன், அம்மா தாங்க மாட்டாங்க, அண்ணா அதுக்கு மேல தாங்க மாட்டான். நான் எப்படி பண்ணேன்னு நினைச்சா. ப்ளீஸ் இது அப்படியே வெட்டுருங்க. நீங்க என்ன பார்த்தது குழந்தை இருக்கிறத எதுவுமே வீட்டுல சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு நான் எப்படி சொல்லாம இருப்பேன்? அதுவும் இல்லாம லீய பத்தி நீ யோசிக்கல. அவன் அவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தான், என் தங்கச்சி அங்க பிரான்ஸ்ல ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு இருக்கா, அவன் பெரிய ஒரு ஆர்கிடெக்சர் ஆவான்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டல நீன்னு அப்படின்னு சொல்றப்ப கஷ்டமா ஆகுது. எல்லாத்துக்கும் ரீசன் இவன் தான், பட் அதுவே தெரியாத மாதிரி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க பாருங்க ஜங்கு, இது என்னோட ஃபேமிலி மேட்டர். இதுல நீங்க தலையணும் எந்த ஒரு அவசியம் இல்லை. நீங்க என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளோ மட்டும்தான். மற்றபடி லைஃப்ல நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு நீங்க எதுவும் சொல்லக்கூடாது அப்படி நீங்க ஒரு மாதிரி அழுதுட்டே பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம குழந்தையும் அழுகுது அப்படின்னு சொல்றப்ப ஜங்கு கஷ்டு, ஏன்னா உன் ஃபேமிலி மேட்டரா? நான் உன்னை என் ஃபேமிலியா தான் பார்த்துட்டு இருக்கறனால தான் உன்கிட்ட இவ்வளோ நாளாக நின்று பேசிட்டு இருக்கேன். இல்லைனா டேஷ் ஆச்சும் மயிராச்சுன்னு போயிட்டு இருந்திருப்பான் வாயன். பாரு, லியா எப்படியோ அதே மாதிரி தான் நீ எனக்கு அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கெல்லாம் கடுப்பாயிட்டு ஜங்கு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிட்டு கதவை மூடிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டோரை தட்டிட்டு இருக்கான். வயன் கதவை தர, வயன் கதவை தரேன்னு சொன்னேன், கதவை தர வயன், நான் எங்கேருந்து போக மாட்டேன், கதவை தர அப்படின்ட்டு ஜங்கு கதவை அடிச்சுக்கிட்டே இருக்கான். பட் நீங்க இன்னும் கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை. தென் ஒரு கட்டத்துல ரொம்ப ஃபோர்ஸா அடிக்கவும் நீங்க அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ உங்களுக்கு என்னதான் ஜங்குக்கு வேணும் அப்படின்னு நீங்க கத்துறீங்க. நீ கிளம்பு. எங்க எங்க கிளம்ப சொல்றீங்க? சவுத் கொரியா போல கிளம்பு. நீ படிச்சு முடிச்சதெல்லாம் போதும். நான் அங்கே கூட உன்னை காலேஜ் ஜாயின் பண்ணி வச்சு படிக்க வைக்கிறேன். குழந்தைய கூட்டிட்டு கிளம்பு. என்னால் உன்னை இங்கே விட்டு போக முடியாது. மொழி தெரியாத நாட்டில் இருந்துட்டு என்னடி பண்ணுவ? என்னமோ பண்ணிட்டு போறேன் ஜங்கு, அதை பற்றி கவலைப்பட நீங்கள் யார் முதல்ல? என்னோட ஃப்ரெண்டு தானே, அவ்வளோதான் சரிங்களா? தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புறீங்களா? ஷீலா நான் போலீஸ் கால் பண்ணவா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்கு பண்ணிட்டு கால் பண்ணுவேன், நீ யாருக்கு கால் பண்ணனாலும் பண்ணு. பட் அவங்க கால் பண்ணாலும் உனக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றப்ப அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு தான் ஒன்றும் புரியதா? என்னவோ பண்ணிட்டு போங்க ஜங்கு அப்படின்ட்டு அகைன் கதவை சாத்த போறீங்க. ஜங்கு கொஞ்சிட்டு வயன் வயன் சொல்லிட்டே இருக்கான். பட் எங்க கதவை க்ளோஸ் பண்ணிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கீங்க. குழந்தைய பிடிச்சிக்கிட்டு என்னால ஒன்றும் பண்ண முடியல. லேசாயிட் ஜங்கு. வயன் பாருடி, கதவை தோறடி, என் கூட வா, உன்னை கூட்டிட்டு போறேன், வீட்டில் நான் பேசிக்கிறேன்டி. தென் என் கூட வேலை பார்க்குற ஒருத்த உன்னை திட்டினது எனக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா? இந்த மாதிரி திட்டலாம் எதுக்குடி நீங்கள் வாங்கிட்டு இருக்கணும்? வந்துருவான், உன்னை கூட்டு போகிறேன் வா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியல. அகைன் அகைன் என் லைஃப்பில் வந்து ஏன் ஜங்குக்கு என்னை கொண்டுக்கிட்டே இருக்கு? என்னால் முடியல ஜங்குக். நான் உன்னை மறக்கணும்னு நினச்சி தான் நான் ஃப்ரான்ஸே வந்தேன். ஆனாலும் நீ என் வாழ்க்கையில் வந்து வந்து என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. என்னை விட்டு போயிடு ஜங்கு, என்னை விட்டு போயிடு. அகைன் என்னால உன்னை மறக்க முடியாது ஜங்கு. ப்ளீஸ் என் லைஃப்ல வந்துடு. எனக்கு என் லைஃப்ல இருக்கிறது என்னோட ஜியா மட்டும்தான். அவன் எனக்கு போதும். நீ தயவு செஞ்சு வாழ்க்கையில வராத ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு போயிடு அப்படின்ட்டு நீங்க அப்படியே குழந்தைய பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. பட் ஜங்குக்கு இதெல்லாம் கேட்கவே இல்லை. பயம், நீ வரலனா நீ இங்கேதான் வெளியவே உட்காந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். வெளியே பார்த்தா செமையா பனி பேஞ்சிட்டு இருக்கு. ஜங்குக்கு அப்படியே குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே ஜன்னல் கிட்ட இருந்து பாக்குறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்டெப்ஸ் கிட்ட உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா ஸ்னோஸ் வேற நிறைய பேஞ்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கா. உங்களுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. நீங்க அப்படியே டோர் ஓப்பன் பண்றீங்க. அங்க பார்த்தா ஜங்குக்கு உட்காந்துட்டு இருக்கான். வன், இங்க பாரு, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா அப்படின்ட்டு அவன் குளிர் நடுங்கிட்டே பேசிட்டு இருக்கான்.
நீங்க முதல்ல உள்ள வாங்க. நீ என் கூட வரேன்னா சொல்லு, நான் வரேன். இல்லைன்னா நான் பரவாயில்ல, இந்த குளூர்ல இருந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வாங்க. எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். பய நீ ஃபர்ஸ்ட் சொல்லுடி, அப்பதான் நான் உள்ள வருவேன். சரி, நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க ஜங்குக்கு உள்ள கூட்டு போறீங்க. தென் ஜங்குக்கு ஒரு பிளாங்கெட் கொடுக்குறீங்க. தென் சூடா ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு உட்காருங்க முதல்ல. இப்போ நீங்க ஓகே தானா? நான் ஓகே தான். வயன், என் கூட வா வயன். நான் உங்க வீட்டில் பேசுறேன். உங்க அண்ணா கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன் வயன். உன்னோட பிரச்சனை எனக்கு புரியுது. அவன் உன்னை ஏமாத்திட்டான். அதுக்காக நீ இந்த குழந்தைய பெற்று வளர்த்துருக்க. உன்ன மாதிரி மனசு யாருக்கு வராது வயன். சத்தியமா சொல்றேன். உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் அவனே நம்மளை ஏமாத்திட்டான். எதுக்கு அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நான் அப்படி இல்லை வயன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சின்ன வயசுலே குழந்தைய வளர்த்துருக்க. இன்னும் நீ கஷ்டப்படக்கூடாது வயன். தயவு செஞ்சு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்றான். நீங்க அப்படியே ஜங்குக்கு பார்த்து சிரிச்சிட்டு கூட வந்துட்டா என்ன நல்லா பார்த்துப்பீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆ, புரியல வயன். இல்ல, அங்க வந்துட்டா என் வீட்டில் என்னை ஏத்துப்பாங்களா சொல்லுங்க. அதை நான் பாத்துக்கிறேன். உங்க வீட்டில் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்றான். என்ன சொல்லி புரிய வைப்பீங்க ஜங்கு? அது ஏன் பிரச்சனை வயன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்றான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உன் கூட இருக்க வயன். தயவு செஞ்சு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்க ஹேண்டை பிடிச்சி பேசிட்டு இருக்கான். நீங்க அப்படியே ஜங்குக்க பாக்குறீங்க. உங்களுக்கு அப்படியே கஷ்டமாகுது. நீங்க அப்படியே ஜங்குக்க பார்த்துட்டே இருக்கப்ப உங்க குழந்தை அழ ஆரம்பிச்சிடுறா. ஒரே நிமிஷம் ஜங்குன்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு வரீங்க. தென் அவளை அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஜியா, ஜியா அழாதீங்க என்ன, சரிங்களா? அம்மா கூட தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு வயன், குழந்தைய என்கிட்ட கொடுப்பியா அப்படின்னு நம்ம கேட்குறான். நீங்கள் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறீங்க. பரவாயில்ல கொடு, நான் லியாவையும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். சின்ன பிள்ளைல நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் கொடுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குழந்தைய வாங்கிட்டு அப்படியே தூக்கிக்கிறான். குழந்தை அவகிட்ட போனோடனே அப்படியே அமைதியாயிடுச்சு. உங்களுக்கு நான் சமஷாக்கு உங்களுக்கு புரியுது. அப்பா கூட தெரியுது தான் யார் அப்பான்ட்டு. ஆனால் அப்பாவுக்கு தெரியல இது தன்னோட குழந்தைன்ட்டு. அப்படியே நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க. குழந்தை அமைதியாயிட்டு அப்படியே ஜங்கு கிட்ட ஒட்டிக்கிச்சு. அமைதியாயிட்டு ஒரு மாதிரி ஜங்கு கூட விளையாண்டுட்டு இருக்கு. நீங்க அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு குழந்தை கூட கியூட்டா விளையாண்டுட்டு இருக்கான். என் குழந்தை சிரிக்கிறப்ப அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன என்ன மாதிரி சிரிக்கிற அப்படின்னு கேட்குறான். குழந்தை நான் கியூட்டா ஜங்கு கூட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறது. தென் அவனோட டேட்டஸ்லாம் டச் பண்ணி பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நான் சிரிப்பா வருது. அப்பா கிட்ட போனோடனே அம்மாவே மறந்துட்டியா நீனு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தென் அப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. ஜங்குக்கும் அந்த குழந்தையும் அவ்வளோ அட்டாச் ஆகிட்டாங்க. ஸோ ஜங்குக்கோட ஷோல்டர்லே அந்த குழந்தை படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சின்ன ஒர்க்கு முடிச்சிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு குழந்தைய தூக்க வரீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அமைதியாரு, குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல ஜங்கு, கொடுங்க, நான் ரூமில் தூங்க வச்சுக்கிறேன். இல்லை இல்லை, நான் நைட்டு என் கூட தூங்க வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எங்கேயா ஸ்டே பண்ண போகிறீங்க? ஆமாம், நாளை காலையில் நம்ம 2 பேரும் ஃப்ளைட்டு. இதான் கூட வரேன்னு சொல்லிட்டல. நான் எப்போ சொன்னா? அதான் சொன்னியே எதா இருந்தாலும் பார்த்துப்பீங்களான்னு கேட்டல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கூட வரப்போறது தானே அர்த்தம். அது ஜங்கு, அதெல்லாம் இல்லை வேன். மார்னிங் ரெடியாரு, 2 பேருமே சியோல் போகிறோம் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அப்படியே குழந்தைய மடியில் படுக்க வச்சுட்டு அப்படியே தூங்கியிருப்பான். நீங்கண்ணா அப்படியே ஜங்குக்க பார்த்துட்டே இருக்கீங்க. பயன், போய் சீக்கிரம் தூங்கு, மார்னிங் 8:30க்கு ஃப்ளைட்டு அப்படின்றான். ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்னடா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். இப்போ மார்னிங் ஆகுது, நீங்கள் எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஜங்குக்கும் தான். ஜங்குக் குழந்தை கூட தான் இருக்கான். தென் அவன் தான் குழந்தைய ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவன் கேட்குறான், வயன் டைப்பர்ஸ் எங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்குறப்ப அது அந்த ட்ரால இருக்குன்னு சொல்கிறீங்க. அவன் டைப்பர்ஸ் எடுத்து மாட்டிட்டு ஓகே கியூட் லிட்டில் பிரின்சஸ், செம்ம அழகாக இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு எப்படி மனசு வந்துச்சு உங்களை விட்டுட்டு போக? நானாக தான் வச்சுக்கோங்களேன், உங்களை அப்படியே ஏஞ்சல் மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பேன். சே, ஜியா குட்டி நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைக்கு அவ்வளோ கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அதெல்லாம் இருந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்கிறீங்க, டே ஜங்குக், அது உன்னோட குழந்தைடா, அது உனக்கு பிறந்தது. அது கூட தெரியாமல் நீ கொஞ்சிட்டு இருக்கல. கடைசி வரையும் இந்த உண்மை உனக்கு தெரியாமே இருக்கணும் ஜங்குக்.
அதான் என்னோட ஆசை அப்படி நீங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்களும் ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பிருப்பீங்க. ஸோ 3 பேருமே இப்போ காரில் வந்துட்டுருக்கீங்க. ஜங்கு குழந்தைய வச்சுட்டு இருப்பான். உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு இங்கே பாரு, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் கூட இருக்கேன் என்ன. ஆ என்னவா நான் கூட இருப்பேன்டி அப்படின்னு சொல்கிறப்ப நீங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிடுறீங்க. ஸோ நீங்களும் இப்போ ஜங்குக்கும் இப்போ ஃப்ளைட்டில் தான் வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்குன்னா அதிகமான கவலை தென் பதட்டம். வீட்டில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு தெரியல, குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அதே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்கு கையை பிடிச்சிட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுவேன், நான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அகைன் சொல்கிறான். பட் உங்கள் மனசுக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆக போகுது இல்லை ஜங்கு, இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் உங்கள் ஃப்ளைட் ஜேர்னி முடிஞ்சு இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அண்ணனுக்கு எதுவும் தெரியாது ஜங்குக்கு இன்னைக்கு வரான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்கள் வராங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு சுத்தமாகவே தெரியாது. ஸோ இப்போ ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டு முன்னாடி தான் காரை நிப்பாட்டுறான். அப்போ லீ எதாச்சியாக வெளியே வந்திருப்பான். ஜங்குக்கோட காரை பார்த்தோன்னே என்ன காலையில் ஜங்குக் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறப்ப ஜங்குக் அப்படியே இறங்கிட்டு பார்க்குறான். என்ன மச்சான் காலையில் வந்திருக்கான், என்னடா ஃப்ரான்ஸ் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டியா இருந்தா, உன் வீட்டுக்கு போலையா? இல்லை மச்சான், ஒரு முக்கியமான விஷயம். என்னடா முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்டா காலையில் வந்திருக்கா? சரி உள்ளவா பேசிக்கலாம். அது மச்சான், அது வந்து வயனும் வந்திருக்கா. ஏன்னா வயன் வந்திருக்காளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் வாடா கூட்டு வாடான்னு சொல்லணும்னு நினச்சேன், நீயே கூட்டிகிட்டு வந்த. சரி எங்கே வயன், பார்த்து 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தையோட இறங்குறீங்க. உங்கள் அண்ணனுக்கு நான் தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ உங்கள் அம்மா நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டிருக்கோம் ஜங்குக் சொன்னதை. அவங்க அப்படியே வெளியே வராங்க ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு. நீங்கள் குழந்தையோட வந்ததை பார்த்தோன்னே அப்படியே தட்டை கீழே போட்டுடுறாங்க. உங்கள் அண்ணா பார்த்துட்டு ஜங்குக் மச்சான் எதா இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம்டா வா. ஜங்குக் என்னதுடா அது? வயன் வயன் இது யார் குழந்தை அப்படின்னு உங்கள் அண்ணன் கேட்குறான். அண்ணா அது வந்து இது வயன் நான் கேட்குறல, இது யார் குழந்தை வயன் சொல்லு அப்படின்னு கேட்குறப்ப அப்படியே உங்கள் அம்மா ஓடி வந்து உங்கள் கண்ணத்துலேயே பட்டு பட்டு நடிக்கிறாங்க. இரடி பண்ணி வச்சிருக்க, யார் குழந்தை இது? இதுக்கு தான் நீ படிக்க போனியா ஃப்ரான்ஸ்க்கு? இதுக்கு தான் உன்னை அனுப்பி வச்சு போனாங்க. ஊரில் எவ்வளோ பெருமையாக உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஆனால் எல்லாத்தையும் தலை குடிகிற மாதிரி பண்ணிட்டல வயன். எனக்கு கஷ்டமாக இருக்கு வயன், நீ என் வயிற்றுல ஏன் பிறந்தேன்னு சொல்லிட்டு. அம்மா அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா ப்ளீஸ்மா, என்னை தொடாதடி, என்னை தொடாத, அம்மான்னு சொல்லாதடி, அம்மான்னு சொல்லவே சொல்லாது அப்படின்ட்டு அவங்க அம்மா அழைச்சிட்டு இருக்காங்க. அப்போ லீவ் வந்துட்டு மா நீ வாங்க. வயன் என்னது இப்படி பண்ணுறதுக்காக தான் நீ ஃப்ரான்ஸ் போனியா? மச்சான் மச்சான் நான் எல்லாம் சொல்கிறேடா. ஜங்குக் நீ அமைதியாரு, நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இது என்னோட குடும்ப விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறப்ப ஜங்குக் பார்க்குறான். இதே உன் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து நின்றுதா பொறுமையாக பேசுவியாடா? என்ன ஆயிருக்கும், அவளை எப்படி திட்டிருப்ப அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்கிறப்ப டேய் அதுக்காக எதுக்குடா ரோட்டில் வச்சா அதான் எல்லாம் மானும் போயிடுச்சு, இதுக்கு மேலே போகிறதுக்கு என்ன இருக்கு? என்னது இது? அண்ணா இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன், பட் பயமாக இருந்துச்சுன்னா அதான் சொல்லலை. என்னடி சொல்லணும்னு இருந்த? எது பெத்துட்டு வந்து நிற்கிறத சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தியா? என் மூஞ்சிலே முழிக்காதவா, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ட்டு அவங்க அண்ணா அப்படியே போகிறான். அப்போ வயன் வந்துட்டு அண்ணா அண்ணா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணா, தெரியாம பண்ணிட்டேண்ணா. இப்போ நீங்கள் இல்லைண்ணா நான் என்னண்ணா பண்ணுவேன்? எனக்கு நீங்கள் அம்மா அப்பா எல்லாம் வேணும்ண்ணா, நீங்கள் மட்டும்தான் எனக்கு இன்னும் இருக்கீங்க. அவங்கிட்ட ஏமாந்தியோ அவங்கிட்ட எப்போ எதுக்கு எங்களை தேடி வந்த? நீ ஒரு இல்லைன்னு சொல்லிட்டே நாங்கள் வாழ்ந்துப்போம் அப்படின்ட்டு உங்கள் அண்ணன் போகிறான். அப்போ உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு அம்மா அம்மா அண்ணன் எப்படி பேசுகிறான் பாருமா ப்ளீஸ்மா, அம்மா எனக்கு கூட்டிகிட்டு போங்கம்மா, எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அம்மா ப்ளீஸ்மா, என்னை திட்டி கூட செஞ்சுக்கோங்க, என்னை அடிக்க கூட செஞ்சுக்கோங்க, என்னை என் குழந்தைய மட்டும் ஏற்றுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு நீ எப்பயோ செத்துட்ட என்னை பொறுத்த வரையும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா உள்ளே போகிறாங்க. தென் உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசக்கூட விருப்பமே இல்லை. அவங்க 3 பேருமே அப்படியே உள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க 3 பேரும் அழுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நான் நீங்க மா கதவை தரம்மா
பா அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா உன் தங்கச்சி நீ மன்னிக்க மாட்டியாண்ணா கதவை திறங்கம்மா மா ப்ளீஸ்மா அந்த குழந்தைக்காக நாச்சும் கதவை திறங்கம்மா அப்படி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. உங்க அம்மா உள்ள இருந்துக்கிட்டு இங்க இருந்து நீ போறியா இல்ல நாங்க 3 பேருமே செத்துட்டுமா அப்படின்னு உங்க அம்மா கத்துறாங்க. மாமா அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க, நான் போயிடுறேம்மா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தை தூக்கிட்டு வரீங்க. குழந்தைன்னா செமையா அழுதுட்டு இருக்கா. பிகாஸ் நீங்க அழுத பார்த்தோன்னே அப்ப ஜங்குக் உங்களை அப்படியே கையை பிடிக்கிறான். வயன் எங்க போற? என்ன விடு ஜங்குக், நான் போறேன் எங்கனாச்சும். எங்கடி போவ? கார்ல ஏறு. இல்ல நான் யாருக்குமே பாரமா இருக்க வேணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்ன விட்டு நான் எங்கனாச்சும் போயிட்டு அப்படியே நீங்க அழுவுறீங்க. லூஸ் அடி நீனு, அவங்க தான் தூக்கி போட்டு போயிட்டாங்க, என்ன போ சொல்றியா? கார்ல ஏறு. இல்ல வேணாம் ப்ளீஸ் என்னை விட்டு. எதுக்கு நீ அங்கே வந்து என்னை பார்த்து? நான் வாட்டி நிம்மதி தானே வாழ்ந்துட்டு இருந்தேன். உன் ஃபேமிலியோட சேர்த்து வைக்கிறேன் பண்ணுறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற ஜங்கு. உன்னை விட்டு போனாலும் ஏன்டா என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்? உனக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? உனக்கு காதலிச்சது தவிர வேறு எந்த பாவமும் நான் பண்ணலையே அப்படி நீங்கள் அழுவுறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு ஏன் இப்படி பேசுகிற? ஆமாம் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நான் ஒழுங்காக பிரான்ஸில் இருந்திருப்பேன். இங்கே உன் அப்பா அம்மா கிட்ட உட விட்டுட்டு போகிறேன்னு சேப்பாருன்னு சொல்லி என் அப்பா அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ண? உனக்கு நான் என்ன பண்ணேன் ஜங்கு அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு பையனா இருக்கு, ப்ளீஸ் என்னை விட்டு நான் எங்கன்னா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அதே சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு நீ காரில் ஏறு, இனிமேலேருந்து நீ ஏன் பொறுப்பு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்னனே செம்ம ஷாக் ஆகிட்டீங்க. இல்லை அங்கேயும் வந்து உன் ஃபேமிலி முன்னாடியும் என்ன அசிங்கப்பட சொல்கிறியா? உன்னை அங்கே யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்பு, என் கூட வா. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போறீங்க. ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சிட்டு நீ என் கூட தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தர இழுத்துட்டு அப்படியே காருக்குள்ளே தள்ளி அவன் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். நீங்கண்ணா ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் என்னை விட்டுருங்க ஜங்குக், உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நான் எங்கன்னா போய்க்கிறேன் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. பட் ஜங்குக் எதுவுமே கேட்கல. அவன் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிருக்கான். ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. ஜங்குக் வந்துட்டு இறங்குவேன். ஜங்குக் வேணா ஜங்குக் ப்ளீஸ் இறங்குன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் இறங்குறீங்க. ஜங்குக் அப்படியே ஃப்ரண்ட்டில் போகிறான். தென் நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்கள் முன்னாடி வந்துட்டு குழந்தைய வாங்கிட்டு வான்னு ஜங்குக் வான்னு சொன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ ஹாலில் வந்துட்டு லியா தான் இருப்பா. லியா உங்களை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டா. வயன் நீ எப்போ வந்த ஃப்ரான்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறப்ப ஜங்குக் வர கையில் குழந்தை வச்சிருக்கா. அவளுக்குலாம் ஒன்றும் புரியல. ஜங்குக் இந்த குழந்தை யாருது அப்படின்ட்டு அவள் கேட்குறா. இல்லையா அவன்கிட்ட நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். அம்மா எங்க? அம்மாவா? மேலே இருக்காங்க, அம்மாவை கூப்பிட்றியா அப்படின்னு அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு லியாவை போய் அவங்க அம்மாவை கூப்பிட்றதுக்காக போகிறா. அங்கே பார்த்தா அவங்க அம்மாவும் சோஃபியா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டி இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா இருக்குல்ல? ஆமாம் சோஃபி செமையாக இருக்குல்ல, இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம்ல. எக்ஸ்பார்ட்டிங்கி இந்த டிசைன் நம்ம 2 பேரும் ஒன்றா போட்டு போனோம் என்ன? ஆமாம் ஆண்டி இதை நம்ம போட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து 12 டிசைன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ லியா ரூமுக்கு வரா. லியா ரூமுக்கு வந்தோடனே அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. என்ன இப்போ எதுக்கு வந்த? அம்மா அண்ணன் கீழே வந்திருக்கான், உங்களை கூப்பிட்டான். ஏன் துரை இங்கே வரமாட்டாரா? இப்போ நான் அவரை தேடி வரணுமா என்ன? இல்லைம்மா முக்கியமான விஷயமா, அதான் கூப்பிட்டான். என்ன முக்கியமான விஷயம், எதாவது மேலே வர சொல்லு. இல்லைம்மா நீங்கள் கொஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா வந்துட்டு சரி வரேன் போ அப்படின்றாங்க. இப்போ சோஃபி பார்த்துட்டு ஆண்டி என்னவா இருக்கும், எதுக்கு உங்களை அவர் கூப்பிட்டுருக்காரு தெரியலையே, உன் புருஷன் என்ன பிரச்சனை பண்ண காத்திருக்கானோ, சரி கீழே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா அவங்க அம்மாவும் அப்படியே இறங்கி வராங்க. பார்த்தா நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. ஜங்குக் கையில் குழந்தை வச்சுட்டு இருக்கான். சோஃபிக்குன்னா ஒன்றும் புரியல. அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் ஜங்குக் இது என்ன குழந்தை, தென் இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா? அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வாயன் இனிமேல் இங்கே தான் தங்க போகிறா. என்ன இங்கே தங்க போகிறாளா? முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க, இப்போ கத்தாதீங்க.
அவளுக்கு இப்போ யாருமே இல்லை. யாருமே இல்லையா? ஏன் அவள் அப்பா அம்மா அண்ணாலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் உயிரோட தானே இருக்காங்க. அவங்க வீட்டில் யாரும் அவளை ஏற்றுக்கலம்மா. ஏன் ஏற்றுக்கல? வயன் வந்துட்டு ஃப்ரான்ஸில் ஒரு பையனை நம்பி லவ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. தென் குழந்தைய பெற்றுக்கிட்டா. ஏன் ஏற்றுக்கல? இல்லைம்மா, வயன் ஒரு பையன்கிட்ட ஏமாந்து குழந்தைய பெற்றுக்கிட்டா. அது அவங்க வீட்டில் சொன்னதுக்கு அவளை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதானே பார்த்தேன். இந்த மாதிரி போனால் அவன் ஏற்றுப்பான்? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தப்பாக வந்து நின்னா அவளெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது. எங்கன்னா ஹோம்ல சேர்த்து விடு போ. மா, அப்படிலாம் விட முடியாது. எனக்கு எப்படி லியாவோ அது மாதிரி தான் வயன். டேய், அவ கூடலாம் என் பொண்ணை வச்சு கம்பேர் பண்ணாத. இங்கே பாரு ஜங்கோ, வயன் எங்களுக்கு இருக்கக்கூடாது. அவளை கூட்டி கிளம்பு. மா, வயன் இங்கே தான் இருப்பா. அவள் இங்கே இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஜங்கு சின்ன பேசிட்டு இருக்கா. உன் ஒய்ஃப் இங்கே இருக்கும்போதே யாரு இவன்? என் ஒய்ஃபா? இவ தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்கம்மா. கூட ஏன் கல்யாணம் பண்ணன்னு சொல்லிட்டு நான் தினமும் செத்துட்டு இருக்கேன். இவ்வளோ போய் என் ஒய்ஃப்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. எப்போ பார்த்தாலும் எங்க அங்கன்னு சுத்திட்டு இருக்கது. இவளை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்குன்ட்டு ஜங்குக்கு சொல்றான். அப்போ சோஃபி அழுதுட்டு, ஆண்டி ஜங்குக்கு எப்படி ஆண்டி இப்படி சொல்ல தோணுச்சு? அவர் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் தானே? ஜங்குக்கு பத்தி தான் ஆண்டி உங்ககிட்ட எப்பவுமே பேசிட்டு இருக்கேன். பாருங்க அவர் எப்படி என்னை பத்தி பேசுறாருன்ட்டு. தென் ஏதோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து இங்கதான் தங்க வைப்பேன்னு சொல்றாரு. அங்க அந்த குழந்தைய கூட பாருங்களேன். அந்த குழந்தை கூட இவரது மாதிரியா இருக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஆண்டி, ஜங்குக்கு என்ன ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றப்ப ஜங்கு கோவம் வந்துட்டு அப்படியே சோஃபியை ஸ்லாப் பண்றான். வார்த்தையை அழந்து பேசு. ஏனோ ஏன் குழந்தையா? பொண்ணு மாதிரி புத்தி நினைச்சா எனக்கு எல்லாரையும் தப்பு தப்பா சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்குது. எனக்கு பல்ல தட்டிடும் சோஃபி. வீட்டுல இருக்கிறதுக்கு நீ லாய்க்கே இல்லாதவ, வெளியே போடி அப்படின்ட்டு அவ கழுத பிடிச்சவன் தலை வரான். அப்ப அவங்க அம்மா வந்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க? இவன் இந்த வீட்டோட மருமக. இவள மாதிரி பொண்ணுக்காகலாம் ஏன் மருமக இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. நீங்க 2 பேரும் வேணா வெளியே போங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. மா, நான் உங்ககிட்ட பேச விரும்பல. அப்பா எங்க? அப்பாலாம் இங்க இல்ல. அப்பா இருந்திருந்தாலும் இதான் சொல்லுவாரு. 2 பேரும் கிளம்புங்க. இங்க இருக்க தேவையில்ல ஜங்கோ, இப்போ. மா, என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதே மாதிரி நம்ம லியாக்கு நடந்ததா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்களா? நான் சொல்லலாம் மாட்டேன். அவளை சாவடிச்சிருவேன். உனக்கு புரியும் தானே? எனக்கு எப்பவுமே என்னோட ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். என் ஸ்டேட்டஸ்க்கு குறைவா யார் என்ன பண்ணாலும் எனக்கு அவங்க தேவையே கிடையாது. ஷங்கு, இவ்வளோ கூட்டிட்டு இப்போ நீ வெளியே போறியா இல்லை உங்கள் 2 பேரையும் நான் கழுத்தை பிடிச்சி விட தள்ளவா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கிட்ட வந்துட்டு, ஜங்கு குழந்தைய கொடுங்க. வயன் இரு வயன், ஜங்கு குழந்தைய கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போறீங்க. வயன் வயன் இரு வயன், நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். ப்ளீஸ் ஜங்கு, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எவ்வளோதான் உங்ககிட்ட நான் பெக் பண்ணுவேன், என்னை யார்கிட்டயும் அசிங்கப்பட விடாதீங்கன்ட்டு. எல்லார்கிட்டையும் நான் அசிங்கப்படுத்திட்டு தான் ஜங்குக்கு இருக்கீங்க. எனக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் லைஃப்பில் நீங்கள் வராதிங்க ப்ளீஸ், அதுவே போதும் அப்படியே நீங்கள் போறீங்க. ஆனால் ஜங்குக்கு மனசே கேட்கல. அவன் அப்படியே பின்னாடி வந்துட்டே இருக்கான். இந்த பக்கம் சோஃபி, ஜங்கு ஜங்குக்கு எங்கே போறீங்க, ஜங்குக்கு எங்கே போறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவன் நான் சோஃபியை கண்டுக்கவே இல்லை. அப்போ சோஃபி வந்துட்டு அப்படியே அழுகுற மாதிரி நிற்கிறான். ஆண்டி பாருங்க ஆண்டி, ஜங்குக்கு எப்படி பண்றாரு, அந்த பொண்ணுக்காக என்ன வேணான்னு சொல்லிட்டு போறாரு ஆண்டி. இங்க பாரு சோஃபி, அவன் என்ன அந்த பொண்ணை லவ்வா பண்றான், அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், அவ்வளவுதான். என்ன அவன் மனசுல எல்லாம் அந்த பொண்ணு இருக்க மாட்டான் சோஃபி. ஏன்னா அவன் எப்பவுமே சொல்லுவான் வயன் எனக்கு தங்கச்சி மாதிரிட்டு. ஸோ நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, என்ன அவன் கொஞ்ச நாள்ல வந்துருவான். ஆண்டி அண்ணா அதான் இருக்க, நீ தான் எங்க வீட்டு மருமக, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே அவங்க ஆண்டி ஹக் பண்ணிட்டு, சே இப்ப நிம்மதியா இருக்கலாம், எப்படியோ அவன் வீட்டை விட்டு போயிட்டான். வீட்டுல இருந்தா நொய்யின்னு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ற, எதுக்கு அதை பண்றேன்னு சொல்லிட்டு உயிர் எடுத்துட்டு இருந்தான். இனிமே யாரு கேட்க போறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடு ஹாப்பியா ஆயிடுறா. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு அப்படியே அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கான். வன் எங்க போவடி, நீ எங்கடி போவ? எங்கேயோ போறேன் ஜங்கு, நான் எங்கேயோ போறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் சஃபர் ஆயிக்காதீங்க, அண்ட் தென் என்னையும் அழ வைக்காதீங்க ஜங்கு. இதுக்கு மேல என்கிட்ட கண்ணீரும் இல்லை ஜங்கு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செம்மையா அழுதுட்டு அங்கிருந்து போறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு உங்களை விடுற மாதிரியா இல்ல, அப்ப உங்க பின்னாடியே வந்துட்டு வன் அவங்கதான் அவனை போவேன்னு நீங்க பிந்து போ அவனு சொல்லிய வன், எங்க போவ? என்னால உன இவ்வளவு ஈஸியால இந்த நடு ரோட்ல விட்டு போக முடியாது, என் கூட வா, எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, நம்ம 2 பேரும் அங்க ஸ்டே பண்ணிக்கலாமா? என்ன என்ன பேசுறீங்க? இல்ல வேணாம், ஜங்குக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன மாதிரி ஒரு பொண்ணோட ஸ்டே பண்ணா உங்களை தப்பா பேசுவாங்க ஜங்கு.
என்ன கல்யாணம் ஆயிருன்ட்டு பார்வன், என்னால உன்னை தனியா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றான். உங்களுக்கு நான் மனசு வலிக்குது. ஏன்டா என்ன இப்படி கொன்னுட்டு இருக்க? என்ன வாழவும் விடாம சாகவும் விடாம இப்படி ஏன்டா இப்படி சாவடிக்கிற ஜங்குக்? என்னால முடியல ஜங்குக். நீ காட்டுற இந்த கேர் என்னால இருக்க கூட முடியாத மாதிரி பண்ணுது ஜங்குக். ப்ளீஸ்டா என்னை விட்டுரு ஜங்குக் அப்படி நீங்க மனசுல அழுதுட்டு இருக்கீங்க. ஜங்குக் குழந்தைய வாங்கிட்டு அந்த இடத்துல உன்னை யாரும் வெளியே போக சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் அது என்னோட ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கதான் உங்களை கூட்டு போறான். தென் நீங்க அப்படியே கார்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க. வயன் இறங்கு. இல்ல வேணாம் வயன் இறங்குன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குழந்தைய தூக்கிட்டு முன்னாடி போறான். தென் நீங்க அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் வீட்டுக்குள்ள வந்தோடனே ஜங்குக் உங்ககிட்ட சொல்றான், வயன் மேல ஒரு ரூம் இருக்கு, நீ அங்க ஸ்டே பண்ணிக்கோ. தென் லியாவோட திங்ஸ்லாம் அங்கதான் இருக்கு, ஓகேவா? அப்புறம் வந்துட்டு உனக்கு எதுனா வேணா என்கிட்ட கேளு. ஓகே ஜங்குக். வயன் இங்க பாரு, உன் ஃபேமிலி கிட்ட நான் பேசி உன்னை அகைன் சேர்த்து வைக்கிறேன்னா எதுவும் போட்டு திங்க் பண்ணாத, குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோ. சரி பாரு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லை ஜங்குக், எனக்கு தலை வலிக்குது, நான் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் மாடிக்க போறீங்க. இப்போ ஜங்குக் தான் குழந்தைய வச்சுட்டு இருப்பான். தென் அவன் குழந்தைய வந்து தூங்க வச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கள் ரூம்குள்ளே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக் உங்கள் லைஃப்பில் அகைன் வந்தது. தென் இப்படிலாம் நடந்ததெல்லாம் நினச்சி அகைன் உங்கள் லைஃப்பில் ஜங்குக் வந்தது. இப்போ ஜியாவும் ஜங்குக்கும் மீட் பண்ணது உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதே தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே தான் டைம் போயிருக்கோம். ஸோ நைட் டைம் இப்போ ஜங்குக்கு உங்களை கூப்பிட்டதுக்காக ரூமுக்கு வந்திருக்கான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் கிட்ட வந்துட்டு, வயன் வயன் எந்திரி, டின்னர் சாப்பிடு. இல்லை வேணாம் ஜங்குக். ஆமாம் குழந்தை எங்க? நான் வேற தூங்கிட்டேன். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா ரூமில், நீ டின்னர் சாப்பிடு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், குழந்தைய கொடுங்க நான் பார்த்துக்கிறேன். இல்லை வயன் அவன் நல்லா தூங்குறான், என் ரூம்லேயே தூங்கட்டும். ஆனால் ஜங்குக் அவன் நடுராத்திரி எழுந்துச்சு அழ ஆரம்பிச்சிருவா, உங்களால் சமாளிக்க முடியாது. பரவாயில்ல நீங்கள் குழந்தைய என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ரூமுக்கு குழந்தைய தூக்க வரீங்க. ஆனால் குழந்தை நீங்கள் தூக்கணுன்னே செமையாக அழ ஆரம்பிச்சிடுறா. அப்படியே ஜங்குக்கை பார்த்து கை நீட்டிக்கிட்டே, ஜங்குக்கு ஒன்றும் புரியலா. அப்போ நீங்கள் என்னாச்சு ஜியா? அழக்கூடாதுன்னா வாங்க அம்மா கூட போய் தூங்கலாம். ஆனால் குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. ஜங்குக்கை பார்த்து கையை காமிச்சுக்கிட்டே அதை பார்த்துட்டு, வன் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தூங்கு. ஆனால் ஜங்குக், நான் தான் சொல்கிறேன்ல வன், நீ போய் தூங்கு, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜியாவை அவன் வாங்கிக்கிறான். ஜியா ஜங்குக் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அமைதியாரா. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நீங்களும் ஜங்குக் கிட்டே ஜியாவை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. தென் அப்படி தான் அன்றைக்கி நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வேக்கப் ஆகிறீங்க. ஜியா வந்துட்டு ஜங்குக் கூட தான் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கா. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கஷ்டமாக இருக்குது. ஜியா தான் ஜங்குக் கூட குழந்தைன்ட்டு உங்களுக்கு சொல்ல தோணுது. பட் உங்கள் மனசு வேணான்னு சொல்லுது. இது சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் உங்களை பார்த்துருப்பான். வாங்க எந்திரிச்சிட்டியா? சரி வா கீழே வா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இல்லை ஜங்குக், நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். சரி ஓகே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறான். நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த உட்காரிங்க டைனிங் டேபிளில். ஜங்குக் ஜியாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் ஜங்குக் ஜியாவுக்கு என்ன ஃபுட் கொடுக்குறீங்க? வயன் பயப்படாத, குழந்தைக்கு தேவையான ஃபுட்டு தான் நான் கொடுக்குறேன், எதுவும் பிரச்சனை இல்லை என்ன? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் வந்துட்டு, வயன் நான் வேணா உங்கள் அண்ணன்கிட்ட அகைன் பேசவா? அப்போ நீங்கள் வந்துட்டு, இல்லை ஜங்குக் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம். வேணா நீங்கள் எனக்கு எதுனா ஒரு வேலை வாங்கி கொடுக்குறீங்களா? என்ன வேலையா? எதுக்கு? இல்லை ஜியாவை பார்த்துக்கணும்ல, அதுக்கு நான் வேலைக்கு போகணும்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இங்கே பாரு, நீ காலேஜ் போ. காலேஜா? என்ன ஜங்குக் நினச்சிட்டு இருக்கீங்க? குழந்தைய வச்சுட்டு நான் எப்படி காலேஜ் போகிறது? அப்போ அங்கே மட்டும் எப்படி போனேன்? இல்லை அங்கே டே கேரில் விட்டுட்டு வந்துடுவேன். ஸோ அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். விடு, இப்போ நான் பார்த்துக்கிறேன். என்ன நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அப்போ உங்கள் ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இன்னும் 1 வீக்கில் காலேஜ் போகிற, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன். பார்வன், உனக்கு ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்னு கனவு, அந்த ட்ரீமை நான் நிறைவேற்றுவேன், சரியா? ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. இப்போ வரை என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு உன் ஃப்யூச்சரை பற்றி யோசி.
உன் குழந்தைய பத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். நீங்க எதுவும் பேசல, புரிஞ்சுதா வேன்? ஆ புரிஞ்சிச்சு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கீங்க. ஜியானா ஜங்குக் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு பார்த்து அவ ஜியா ஜங்குக்க பார்த்து அப்பான்றா. அவ்வளவுதான், உங்களுக்குன்னா ஷாக்கு. அவ அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஜங்குக் அப்படியே பாக்குறான். ஜியா சொன்னதை கேட்டு அவன் சிரிக்கிறான். ஓ அப்பாவா, சரி ஓகே ஜியா, என் அப்பானே கூப்பிடு அப்படின்ட்டு அவனை சொல்றான். அவளுக்குன்னா அவ கரெக்டா தான் கூப்பிடுறா ஜங்குக். அவ அவனை கரெக்டா தான் கூப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு தெரியுது குழந்தைக்கு நீ தான் அவளோட அப்பான்ட்டு அப்படின்ட்டு நீங்க அப்படியே மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க. தென் அப்படியே தான் டைம் போயிருக்கோம். ஸோ இப்போ ஜங்குக், சரி வேன், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, எதனா ஹெல்ப் நான் கால் பண்ணு, குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா நீங்க அப்படியே குழந்தைய வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே புரியல, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ அப்படியே தான் உங்களோட டே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் அவனோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். ஸோ அங்கே பார்த்தா லீ அவனுக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கேபின்ல ஜங்குக்காக வெயிட் பண்ணிருக்கான். ஜங்குக்கு அப்படியே அவனோட பேக்கை வச்சுட்டு சொல்றா, மச்சான் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க? அதை நான் தான் கேட்கணும், வயனுங்க அவ எங்கண்ணா? அவ என் வீட்டில் இருக்கா. உன் வீட்டில் எதுக்கிட்ட அவளை வச்சிருக்க? அவளை வெளியே அனுப்பு. பாரு, உன் வீட்டில் அவளை நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. அவ ஏன் வீட்டு விட்டு போக சொல்ல உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. டேய், அவ ஏன் தங்கச்சி, உன் தங்கச்சின்னு உனக்கு இப்பதான் தெரியுதா? அவளை வீட்டை விட்டு அனுப்புறப்ப தெரியலையா? பாரு, அவ பண்ணது தப்பு. அவ என்னடா தப்பு பண்ணிட்டா? யாரோ ஒருத்தர் நம்பி ஏமாத்துட்டா. ஒரு அண்ணனா அவ கூட நீ இருக்கணும். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அவளை நீ யாரும் முன்னாடி விட்டு கொடுக்க கூடாது. ஆனா நீ என்ன பண்ண? அவளை விட்டு கொடுத்துட்ட. டேய், உனக்கு அந்த பெயின் வந்தாதாண்டா புரியும் என்னோட வலி. என் தங்கச்சி மேல நான் எவ்வளவு கனவுகள் வச்சிருந்தா தெரியுமா? அந்த கனவெல்லாம் அவ உடைச்சிட்டு வரப்ப எனக்கு கோவம் வராம எப்படிடா இருக்கும்? எனக்கு புரியுது மச்சான், எனக்கு புரியுது. உனக்கு தங்கச்சி உன் கனவை உடைச்சது உனக்கு கோவம் வருது. நானு அதோட அவ அதிகமா உடைஞ்சு போயிருப்பாள். நீ அவ கூட இருக்கணும்னு உனக்கு தோணலையா? அவள் இந்த நன்மைக்கு ஆளாக்கணும் சும்மா விடக்கூடாதுன்னு உனக்கு தோணலையா? ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கை குழந்தையோட அவளை விட்டுட்டு வெளியே போக சொல்ற. உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா லீ? அப்படின்னு சொல்றப்ப லீ எதுவுமே பேசலாம். அப்படியே அமைதியா ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். சொல்லுடா சொல்லு, வயன் 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 எப்பவுமே வயனை பத்தி தானே என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்ப. ஆ ஆனா அந்த வயனுக்கு ஒரு கஷ்டம் வரப்ப அவளை நீ தூக்கி போட்டல. டேய் என்னடா, சின்ன கெட்டவன் ஆக்குறியா? நீ கெட்டவன் ஆக்கல லீ, நீ கெட்டவனாதான் நடந்துக்கிட்ட. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. உன் அப்பா அம்மாவுக்கு புரியல, உனக்கு கூட வாடா புரியல. வயன் பாவம்டா. அவ உன் மேல ஒரு நம்பிக்கையோட தான் வந்தா தெரியுமா? நான் கூட சொன்னேன், உன் அண்ணன் எதுவும் சொன்னானா நீ எதுவும் மனசுல வச்சுக்காதன்ட்டு. நான் என்ன தெரியுமா சொன்னா, என் அண்ணா அப்படிலாம் என்னை எதுவும் தப்பா நினைக்க மாட்டாரு, கண்டிப்பா என்னோட பெயின் அவருக்கு புரியும் அப்படின்னு சொன்னான். பட் எல்லாருக்கும் முன்னாடியும் நீதாண்டா ரியாக்ட் பண்ணதே ஓவரா. பாவண்டா அவ அப்படின்ட்டு அவ சொல்றான். அப்ப லீவான்ட்டு என்னடா என்ன எல்லாம் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கியா? என்னடா பேசிட்டு இருக்கேன், நடந்ததுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வயனை மன்னிச்சு உங்க வீட்டுக்கு அவளை கூட்டு போக பாருங்க அப்படின்னு சொல்றப்ப அது இந்த ஜென்மத்துக்கும் நடக்காது அப்படின்னு இந்த ஒரு எண்ணம் என்கிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்த்தனா மறந்துடு ஜங்குக் அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்னா என்ன செய்யறதுன்னே தெரியல. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக் உங்களை தான் கால் பண்றான். நீங்க வீட்டில தான் இருக்கீங்க? கால் பண்ணிட்டு ஜியா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ தூங்கிட்டு இருக்கா ஜங்குக். இல்ல உனக்கு எல்லாம் ஓகே தானே? ஆ எனக்கு ஓகே தான் ஜங்குக். அண்ணனை பாத்தீங்களா? ஆ பார்த்தேன். எதனா கேட்டாரா? அது வயன் அது எதுவும் கேட்கல. நீ எதுவும் திங்க் பண்ணாத, நான் உங்ககிட்ட பேசி புரிய வைக்கிறேன். ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஃபோனை வச்சிடுறீங்க. இதே சைட் பார்த்தா சோஃபிக்கு உங்க அப்பா தான் கால் பண்ணிருப்பாரு. அப்படியே பேசிட்டு இருக்கா. என்ன நடந்துட்டு இருக்கு சோஃபி அங்க? என்னப்பா சொல்றீங்க? ஜங்குக் யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கானாமே கை குழந்தையோட. என்னது? அது இல்லாம அது குழந்தை பார்க்க வேற ஜங்குக் மாதிரி இருக்காமே. எனக்கு எதுவும் சந்தேகமா இருக்கு சோஃபி. எங்க உஷாரா தானே இருக்க? பாருங்க, ஜங்குக்கோட அம்மா மீறி ஜங்குக் எதுவும் பண்ண போறது இல்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் திங்க் பண்ணிருக்கீங்க? அவ யாரோ லவ் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டானா. ஜங்குக் வந்துட்டு அந்த பொண்ணை எப்பவுமே தங்கச்சி மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பான் என்கிட்ட. பிரச்சனை இல்லப்பா, அதெல்லாம் அவன் எதுவும் பண்ண மாட்டான்.
எதுக்கும் ஒரு கண்ணு வையும் புருஷன் மேல. எனக்கு என்னமோ அவன் மேல நம்பிக்கையே இல்லை. என்ன? சரிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். இன்னொன்று, என்ன சோஃபி, 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. இன்னொரு குட் நியூஸ் கூட இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? பா, அது வந்து நீயும் ஜங்குக்கும் ஒன்றா தானே இருக்கீங்க? இல்லை ஊரில் சொல்கிற மாதிரி 2 பேரும் தனித்தனியாக இருந்துட்டு இருக்கீங்களா? பா, உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ அதெல்லாம் உண்மைதானா? இல்லைப்பா, 2 பேருக்கும் சின்னதாக சண்டை. பாரு, உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்புனது எதுக்கு? நம்மளோட சொத்தெல்லாம் இன்னும் அதிகமாக ஆக்குறதுக்காக தான் அந்த குடும்பத்தில் உன்னை மருமகள் ஆக்குனேன். அதுக்கான வேலையை பாரு. குழந்தைய பெற்று உன்னோட பாண்டை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற பாரு அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சொல்றாரு. சோஃபி எதுவுமே பேசலாம். புரிஞ்சுதா? ஆ ஆ புரிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டு சோஃபின்னா செம்மையா திட்டிட்டு இருக்கா. இந்த ஆளுக்கு வர வர வேறட்டி இல்லை. அவன் என்னமோ என்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியும், நான் என்னமோ அவளை விட்டு தள்ளி போன மாதிரியும். அவன் தான் என் கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன்றான். நான் என்ன பண்றது இதுக்கு மேல அப்படின்ட்டு அவ புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்படியே நம்ம ஜங்குக் சைட் பார்க்கலாம். ஜங்குக் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் கூட அம்மா கால் பண்றாங்க. ஜங்குக் அட்டன் பண்றான். ஹலோம்மா, ஜங்குக் நீ எங்க இருக்க? வீட்டுக்கு வா. மா, அது நான் வயனா பார்க்க போறேன். என்ன, அவளை ஹோம்ல தானே சேர்த்து விட்டு சொன்னேன். நீ என்ன அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிருக்க? உங்களுக்கு யாருமா சொன்னா? எனக்கு எல்லாம் தெரியும். வயனா ஹோம்ல சேர்த்து விட்டுட்டு ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வா. வீட்டுல உனக்கு வர பொண்டாட்டி இருக்கா, அதை விட்டுட்டு அவ கூட போயிருக்க. என்னடா பேசுவாங்க? நீ தங்கச்சி மாதிரி சொன்னாலும் பாக்குறவன் நம்ப மாட்டான். ஒழுங்கு மரியாதை வந்துரு. மா, அதில் வர முடியாது. வயனா அவன் ஃபேமிலியோட சேர்க்குற வரையும் நான் வயனுக்கு சப்போர்ட்டா இருக்க போறேன். அப்போ அவன் பொண்டாட்டி அவளை என்ன பண்றது? மா, அவளை நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு தானே அவளை பிடிக்கும், எனக்கு ஒண்ணு கிடையாதுல்ல அப்படின்ட்டு அவன் அப்படியே போனை கட் பண்ணிடுறான். ஜங்குக்கமானா இந்த பயலுக்கு திமிர் ஓவர் ஆகி போச்சு. வரட்டும், உங்க அப்பா வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் ஜங்குக் வீட்டுக்கு வந்திருப்பான். ஜங்குக் வீட்டுக்கு வந்தவொடனே ஜியா அப்படியே நடந்து போய் ஜங்குக்கு காலை போய் பிடிச்சிக்கிறா. அப்படியே அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஜங்குக்கு அப்படியே தூக்கிட்டு மிஸ் பண்ணீங்களா ஜியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவ்வளவு கியூட்டா அப்படியே தலையை ஆட்டுறா. தென் நீங்க அப்படியே வந்துட்டு ஜங்குக் பரவாயில்ல கொடுங்க, ஜியாவை நான் வாங்கிக்கிறேன். இல்ல இல்ல, அவன் கூட கொஞ்ச நேரம் இருக்கட்டும். உனக்கு எல்லாம் ஓகே தானே? ஆ ஓகே தான் ஜங்குக். சரி வான், காலேஜ் நான் எல்லாம் பார்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. சில சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் வேணும். அதை நான் உன் வீட்டில் கேட்டிருக்கேன். ஆனால் எதுவுமே சொல்லலை. சரியா? ஆ சரி ஜங்கு. அவன் எதுனா சொன்னானா நான் வந்துட்டு உனக்கு சொல்கிறேன் அந்த சர்டிஃபிகேட்டை பற்றி. சரியா? ஆ சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பேசல, அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. ஜங்கு வந்துட்டு என்னவன் ஃபர்ஸ்டெல்லாம் உன் வீட்டுக்கு வந்தாலே எதுனா பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ அமைதியாகவே இருக்க, என்னாச்சு? பேசுகிற நிலைமையில நான் இல்லை ஜங்கு. இப்போ கூட ஏன்டா உயிர் வாழணும்னு தான் தோணுது. ஆனால் நான் செத்துட்டா குழந்தைக்கு யாருமே இல்லை. அவள் அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி இருப்பா? என் குழந்தைக்காக மட்டும்தான் ஜங்குக்கு இந்த உயிரை வச்சுட்டு இருக்கேன். ஏன்டி இப்படி பேசுகிறா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அவன் குழந்தை முன்னாடி? வேற என்ன பண்ண சொல்கிறீங்க ஜங்கு? வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? வீட்டில் ஏற்றுக்கல, லவ் பண்ணவரும் விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு பொண்ணு எப்படி அதை லைஃப்பை லீட் பண்ணுவா? ஏன் விட்டுட்டு போயிட்டா உனக்கு நான் வாழ முடியாதா என்ன? குழந்தை இருக்குல்ல, குழந்தைக்காக நீ வாழணும்ல. அதான் ஜங்குக்கு சொல்கிறேன், குழந்தைக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜியா மட்டும் லைஃப்ல இல்லைனா எனக்கு நான் செத்துருப்பேன் அப்படின்ட்டு எங்கள் ஜியாவை பார்த்து அப்படியே தலையை பேட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கீங்க. ஜியா வந்துட்டு உங்ககிட்ட வரணும்னு ட்ரை பண்ணுறா. நீங்கள் அப்படியே அவரை தூக்கிக்கிறீங்க. சரி ஜங்கு, நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க அப்படின்ட்டு அவரை நீங்கள் சொல்லிடுறீங்க. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஜங்குக்கும் போயிருப்பான். தென் நீங்களும் ஜங்குக்கும் நைட்டு கொஞ்சம் பேசுறது, தென் ஜங்குக்கு வந்துட்டு நீ எதுவும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆறுதல் படுத்துறது, இப்படி தான் உங்கள் டேஸஸ்லாம் போயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் காலேஜ் போக வேண்டிய நாள். ஸோ அதனால் மார்னிங்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜியாவை ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருக்கான். தென் ஒரு பேக் ஃபுல்லாக திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கான், குழந்தைக்கு தேவையான திங்ஸ்லாம். அங்கே இருக்க மெயிட் பார்த்துட்டு, சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் ஜியோவை என் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறேன். இல்லை சார், நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை இல்லை, அவள் யார்கிட்டயும் அட்டாச் ஆக மாட்டான். அவள் என்கிட்ட மட்டும் இருந்தால் தான் அழுவாமல் இருக்கா. ஸோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா திங்ஸும் பேக் பண்ணிருக்கான். இந்த பக்கம் நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. ஜங்குக் குழந்தை இந்த மாதிரி ஆஃபீஸ் கூப்பிட்டு போதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? குழந்தை எதுக்கு ஆஃபீஸ்க்கு? இல்லை இல்லை, எங்கள் வெயிட்ஸ் கிட்ட விட்டு போனால் அவள் அழ ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு அதிகமாக அழுதா ஃபீவர் வரும் நீ தானே சொன்ன. ஸோ அதனால தான்
நான் கூட்டு போய்க்கிறேன். ஆனா ஜங்கு ஆனா இவ ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாளே, சும்மா இருக்க மாட்டா, எதனா நோண்டிக்கிட்டே இருப்பா. வேன் பரவாயில்ல, குழந்தை தானே, நான் பாத்துக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஒர்க் இல்லை. ஏன்னா பாதி வரைக்கும் உங்க அண்ணனே பண்ணிடுவான். நான் சும்மா மீட்டிங் அட்டன் பண்றது தானே. இப்போ குழந்தைய வச்சுட்டு நான் இருந்துப்பேன். நீ ஒழுங்கு மரியாதையா காலேஜ் போயிட்டு வா. குழந்தைய பத்திலாம் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். என்ன? ஆ, ஆனா ஜங்குக் அதான் சொல்றேன்ல. சரி வா போலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் வந்துட்டு கூட்டு போறான். அப்ப ஜங்குக் கார் டிரைவ் பண்ணிட்டு உங்க அண்ணன் கிட்ட சர்டிஃபிகேட் பத்தி பேசினா அவன் எதுவும் சொல்லல. நான் பாத்துக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் இல்லாம ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. மேபி கேட்டாங்கன்னா நான் இதெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். என்ன? ஆ, சரி ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்க. ஆஃப்டர்வர்ட் ஜங்குக் உங்களை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறான். அப்ப ஜியா உங்களை பார்த்துட்டு டாடா சொல்றா. உங்களுக்குன்னா ஆச்சரியம். நார்மலா நீங்க டே கேர்ல விட்டாலே நீங்க போறத பார்த்தாலே அழ ஆரம்பிச்சிருவா. பட் இந்த டைம் பார்த்தா அவ அழகா உங்களுக்கு டாடா சொல்லிட்டு இருக்கா. நீங்கண்ணா பாரு, அப்பன் கூட இருக்கிறவன் என்ன மறந்துச்சு. தெரியுது அவனுக்கு அவன் தான் அப்பான்ட்டு. ஆனா அந்த லூசுக்கு தான் தெரிய மாட்டேங்குது தான் குழந்தைன்ட்டு. அப்படி நீங்க மனசு நினைச்சிட்டு என்ன அவர் கூட இருக்கணும் ஜாலியா இருக்கா. சரி சரி, அங்கிள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்றப்பா ஜங்குக் கண்டு எதுக்கு அங்கிள்னு சொல்ற? அவ அப்பா தானே சொல்லிட்டு இருந்தா, அப்படியே சொல்லு. ஆனா பரவாயில்ல, சொல்லட்டு விடு. அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கட்டும் நீ சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். எங்கன்னா வந்துட்டு சரி இங்க பாரு, அப்பா வந்து டிஸ்டர்பா பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வக்கியோட தலையாட்டுறா. இது நீங்களும் ஃபைன் அங்க இருந்து போயிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் காலேஜ்க்கு போயிடுறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் குழந்தைய எதுக்கிட்ட ஆஃபீஸ் தான் வந்திருப்பான். லீ இதை எதிர்பார்த்துக்க மாட்டான். கேபின்ல குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே லீக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்குடா குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா? அதுவா, என் காலேஜ் போறாளா, எப்படிடா குழந்தைய தூக்கிட்டு போக முடியும்? ஸோ அதனால நான் பாத்துக்கிறேன். வீட்டில் விட்டு வர வேண்டியதானா? இல்ல இல்ல, அவன் வேற யார்ட்டையும் அட்டாச் ஆக மாட்டான். மெய்ட்ஸ் கூட இருந்தாலும் அழ ஆரம்பிச்சிருவான். தென் அதிகமா அழுதா ஃபீவர் வரும். அப்படியே உன் தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்றப்பா அப்படியே லீக்கு கடுப்பாகுது. இப்ப எதுக்கு தேவையில்லாம அவளை ஞாபகப்படுத்துறா? டேய், என்னடா அப்படி பேசிட்டு இருக்கா? இந்த குழந்தை யாரு தெரியுமா? உன் தங்கச்சியோட குழந்தை. அப்படி பார்த்தா அந்த குழந்தைக்கு நீ மாமா. மாமானா அதுக்கான கடமையை செய். இந்தா ஒரு 10 நிமிஷம் குழந்தைய புடி. என்ன? என்னால முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு லீ கிளம்ப பாக்குறான். டே 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 முடிடா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைய கொடுத்துட்டு அவன் கிளம்புறான். டே ஜங்குக் வாங்கிட்டு போடா, டே டே பார்த்துக்கோடா அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் லீ அப்படியே குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்கான். ஆனா குழந்தை அவனை பார்த்துட்டு சிரிக்குது. அப்படியே மூஞ்செல்லாம் தொட்டு தொட்டு விளையாண்டுட்டு இருக்கு. அவன் போட்டிருக்க டைய பிடிச்சி இழுக்குது. ஏய் என்ன பண்ற? ஆமால, உன் பேர் என்னமோ சொன்னானே. ஆ, ஜியா. பாரு, அப்படிலாம் பண்ணக்கூடாது, டைய கடிக்காது ஜியா அப்படின்னு சொல்றப்ப அவ டைய கடிக்கிறது. தென் அவன் போட்டிருக்க வாட்ச் போட்டு பிச்சிட்டு இருக்குது. என்ன நீ இவ்வளவு செட்டை பிடிச்சவளா இருக்கா? அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்க. அவளும் இப்படிதான் தூக்கி வச்சிருந்தா எதனா உன்னை நோண்டிட்டே இருப்பா. அந்த மாதிரி பண்ணிருக்க. அப்படியே அவங்க அம்மா புத்தி வருது உனக்கு. ஆனா நீ பண்றதுல அவங்க அம்மா மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஃபேஸை மட்டும் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நீ அப்படியே லுக்கா உத்து உத்து பார்த்துட்டு இருக்கான். லைட்டா ஜங்குக் மாதிரி தெரியுது. ஆனா என்ன, நீ பார்க்க ஜங்குக் மாதிரி இருக்க. ஒரு வேலை எனக்கு தான் அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் வெளியே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். உனக்கு பாசம் இருக்கு மச்சான். ஆனா என்ன, வாயின் மேல இருக்க கோவம் தான் உன்னை தடுக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஏன் வாயின் உன் வீட்டுக்கு கூட்டு போற, அது நடக்க தானே போகுதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஜங்குக் உள்ள வரவனே லீவ் வந்துட்டு டேடி விட்றா, குழந்தையா அது பிசாசு எதனா நோண்டிக்கிட்டே இருக்கு, அப்படியே உங்க அம்மா மாதிரியே அப்படின்னு சொல்றப்ப டேய் உங்க குடும்பம்னா அப்படிதான்டா இருக்கும். டேய் என்ன என் குடும்பத்தில் இருக்கிற உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பத்தியா எவ்வளவு கோவம் வருது பத்தியா உனக்கு? டேய் சும்மா இரு. என்ன ஒர்க்க முடிச்சிட்டியா? ஆ, நான் முடிச்சிட்டேன். டேய் லீ, உன்கிட்ட நான் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருந்தல, அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன சர்டிஃபிகேட்ஸ்? அதான்டா வயனோடது. அவங்களோட சிக்னேச்சரோட கேட்டிருந்தல்ல. ஏன்னா நீ தானே எல்லாத்துக்கும் சைன் போட்டிருக்க, நீ தான் போடணும் வேற. அதான் அது நான் ஒரு 2 நாள்ல பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் விடுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த பக்கம் பார்த்தா நீங்க காலேஜ்ல தான் இருக்கீங்க. ஆனா உங்க மனசெல்லாம் ஜியாவை சுத்தி தான் இருக்கு. ஆஃப்டர் லஞ்ச் டைம்ல ஜங்குக்கு கால் பண்றீங்க. ஒன்னும் எடுக்கிறான் ஜங்குக்கும். ஹலோ என்னாச்சு? இல்ல அவ எதுவும் சேட்டெல்லாம் பண்ணல. இல்ல இல்ல, அவ சமத்தா தூங்கிட்டு இருக்கா. இப்பதான் சாப்பிட வச்சேன், நல்லா தூங்குறா. அப்படியா, சரி ஓகே. தென் அவளுக்கு அந்த மருந்து மட்டும் கொடுத்துருங்க மறக்காம. ஆ, நான் கொடுத்துக்கிறேன். சரி, உனக்கு கிளாஸ் எப்படி போச்சு? ஆ, நல்லாவே போச்சு. சரி வா, உன் அண்ணன் கிட்ட அதை பேசியிருந்தா.
அவன் இன்னும் 2 டேஸில் சொல்லலான்னு சொன்னா. சரியா? ஆ ஓகே ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ண போறீங்க. ஜங்குக் வந்துட்டு well, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் சிஸ்டர்கிட்ட ஐம் ஓகே ஜங்குக்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் அந்த டே போயிருக்கோம். ஸோ ஆஃப்டர் கொஞ்ச நாள் அப்படி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஜங்குக் குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் பார்த்துக்கிறது, தென் ஜங்குக் லீயும் குழந்தையும் வந்துட்டு இது பண்ண விடுவான். ஸோ ஒரு நாள் அப்படி தான் ஜங்குக் வந்துட்டு வேணும்ட்டே லீ கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவான். இப்போ லீ தான் குழந்தைய வச்சுட்டு இருக்கான். பார்த்தா குழந்தை வந்துட்டு லீயை போட்டு நல்லா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் நான் லீக்கு கடுப்பாக்குது. ஏய் சும்மா இராமா, ஏமா தானே நோண்டிக்கிட்டே இருக்க, அதை எடுக்கக்கூடாது. டே உங்க அம்மா மாதிரி எதனா நோண்டிக்கிட்டே இருப்ப போல. ஐயோ ஓடாத, இங்க ஓடாத, ஐயோ அதை எடுக்காத அப்படின்ட்டு லீ நான் பின்னாடி ஓடிட்டே இருக்கான். ஆனா குழந்தை அணுகிற மாதிரியும் இல்லை. தென் கண்ணாடி பாட் மாதிரி இருக்கு, அதை எடுக்கிறா. அதை பார்த்தோன்னே ஐயோ அதை மட்டும் எடுத்துடாதா, அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்தது, அதை உடச்சிடாதம்மா, அதை உடச்சிடாதம்மான்னு சொல்றப்ப அப்படியே ஜியா அப்படியே கீழே போட்டுறா. போட்ட உடனே அவ அழ ஆரம்பிச்சிடா. ஏய் நான் தான் அண்ணனும், நீ என்ன அழுவுற அப்படின்னு சொல்றப்ப வந்து தூக்கிட்டு பாரு பாரு அழாத சரியா, அப்படியே அம்மா மாதிரியே இருக்கடி. எதனா பொருளை உடைச்சோடனே அப்படியே அவ அழ ஆரம்பிச்சிருவா. அதனாலும் அவ்வளவுதான் கண்ணை தண்ணீர் வச்சுக்கிறது. இந்த புத்தி மட்டும் மாற மாட்டேங்குதுல அவனுங்க 2 பேருக்கும் அப்படின்னு அவன் ஜாலியா பேசிட்டு இருக்கான். அப்ப ஜங்குக் வந்துட்டு நம்ம மச்சான் தங்கச்சி ரொம்ப வர்ணிச்சிட்டு இருக்க போல. டேய் என்ன எல்லாத்தையும் விட்டு கேட்டு இருந்தியா என்ன? இல்ல இல்ல எனக்கு என்னப்பா, உன்னோட தங்கச்சி பொண்ணுக்கிட்ட என்ன வேணா பேசுவேன், அதெல்லாம் நான் கேட்க முடியுமா? சரி நான் ஜியா கூட்டு போறேன். என்னடா நீ வர லேட்டா உன்ன சீக்கிரம் வந்துட்ட, ஏன்டா நான் சீக்கிரம் வந்து கஷ்டமா போயிடுச்சா ஜியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ட்டு? யார் சொன்னா? எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், கூட்டிட்டு போ இந்த குழந்தைய, போட்டி பிசாசு எதுனா தூக்கி போட்டுட்டே இருக்கு. அப்படியாடா கூட்டு போவா? கூட்டு போடா. ஏய் உண்மையா சொல்லு, கூட்டு போவா? கூட்டு போ அப்படின்னு அவன் சொல்றான். உண்மையா மச்சான்? டேய் கூட்டு போனா. சரி சரி நான் கூட்டு போறேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே குழந்தைய கூட்டு போயிடுறான். தென் வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுறான். டேர்ன் பண்ணி பார்த்துட்டு என்னடா இல்ல வாயனா நீ எந்த காலேஜில் சேர்த்துருக்க அப்படின்னு சொல்றப்ப அவன் வந்துட்டு சியோல் இன்டர்நேஷ்னல் காலேஜ்ன்றான். அங்கேயா? அங்கதான்டா. இல்ல அவ சர்டிஃபிகேட்ஸ் நான் கொடுக்கணும். சரி ஓகே கேட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்ப மச்சான் மச்சான் தான் இங்கே பாரு நீ போய் கொடுத்துட்டு வரியா? டேய் ஏன்டா போனோம்? இல்லை மச்சான் அது வந்துட்டு நீ ஏதோ ஒரு சைன்லாம் போடணுமாண்டா, அதுக்கு பிளட் ரிலேஷன் தான் வேணுமா, நான் கார்டின்லாம் போட முடியாதான், அதனால தான் ப்ளீஸ்டா. டே ஆனா டே மச்சான் உனக்கு தான் எந்த வேலையும் இல்லை, கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து அனுப்புகிறான். இந்த பக்கம் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணிடுறான். இந்த மாதிரி லீவ் வந்துட்டு உன்னை பார்க்க வரான் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க, நீ அவங்ககிட்ட எதனா பேசுன்னு சொல்லிட்டு நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ஜங்குக் சொன்ன மாதிரி லீயும் அங்கே வந்திருப்பான். இந்த மாதிரி உங்கள் அண்ணனும் வந்திருப்பான். நீங்கள் ஒரு கெஃபடேரியாவில் தான் வெயிட் பண்ணிருக்கீங்க காலேஜோட. ஸோ உங்கள் அண்ணன் உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அவன் வாட்டி கிளம்ப ஆரம்பிக்கிறான். அண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே அவன் டேர்ன் பண்ணி பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டீங்களாண்ணா அப்படின்னு டேர்ன் பண்ணி அவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு நான் ஏன் கேட்கணும், ஏன்னா அப்படி பேசுறீங்க, இன்னும் என் மேலே நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்களா, உங்கள் தங்கச்சி நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்குறீங்க. நான் உன்னை மன்னிக்க யார் வரேன், அதான் உன் லைஃப்பை நீ முடிவு பண்ணிக்கிட்டல. அண்ணா ப்ளீஸ் இப்படி பேசாத, இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீ பேசுனதே கிடையாது, எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணா, என்ன அடிக்கனாச்சும் சரிண்ணா, ஆனால் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதண்ணா, என்னால் சுத்தமாக முடியலண்ணா. இந்த உலகத்தில் நீ தான் என்னை புரிஞ்சுப்பான்னு நினச்சேன், ஆனால் நீயும் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி அழறீங்க. அப்படியே வந்துட்டு உங்க அண்ணா இப்போ ஏன் அழுதுட்டு இருக்க, எல்லாரும் பார்க்குறாங்க பாரு. இல்லைண்ணா நீ என் கூட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை அடிக்க கூட சரிண்ணா, ஆனால் பேசாம மட்டும் இருக்காதுண்ணா. அம்மா என் கூட பேசாமல் இருந்தால் கூட எனக்கு வழி தெரியலண்ணா, ஆனால் நீ என் கூட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா, ப்ளீஸ்ண்ணா என்கிட்ட பேசுண்ணா அப்படின்னு நீங்கள் போய் உங்கள் அண்ணா ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அண்ணா வந்துட்டு பயன்மா என்ன நீ அழுதுட்டு இருக்கா பாரு, சரி சரி நீ அழாத, நான் பேசுகிறேன் அண்ணா பேசுகிறேன் கூட, நான் ஏதோ கோவத்தில் ஏதோ நான் திட்டிருப்பேன், அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத என்ன, நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கவே மாட்டேண்ணா, எதுக்காக என்ன திட்டினீங்க, ஏன்னா உங்கள் ட்ரீமை நான் உடைச்சிட்டேன், உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஆர்கிடெக்சர் ஆகணும்னு ஆசை, அந்த கனவை உடைச்சதானே உங்களுக்கு கோவம், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லைண்ணா, ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசுங்கண்ணா, என்னையும் ஜியாவையும் நீங்கள் ஏற்றுக்கோங்கண்ணா,
அப்படின்னு நீங்க அழறீங்க. உங்க அண்ணா அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு, பாரு அண்ணா ஏத்துக்கிறேன். ஆனா அப்பா அம்மா எதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரையும் நீ ஜோக்கப் வீட்ல இரு. ஏன்னா சரிண்ணா, நான் எழுந்துக்கிறேன். நீங்க என்கிட்ட பேசுவீங்களா? நான் உன்கிட்ட பேசுறேன். அவன்கிட்ட பேசுறேன். என்ன எழாத குழந்தை பிள்ளை மாதிரி. சரி, சாப்பிட்டியா? இல்ல. சரில, நான் உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்க அண்ணா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். எங்கண்ணா அண்ணா மன்னிச்சிட்டு வேலைண்ணா. அதான் சொல்லிட்டல அண்ணா, அதெல்லாம் மறந்துட்டேன். சரியா? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் வயன். அண்ணா உன்கிட்ட உனக்கு கேட்பேன், என்கிட்ட உண்மையை சொல்வியா? அண்ணா என்னண்ணா? இல்ல, ஜியாவோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேக்குறப்ப நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க. சொல்லுவேன், ஜியாவோட அப்பா பேர் என்ன? அண்ணா அது வந்து அப்படின்ட்டு நீங்க அப்படியே திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப வந்துட்டு அண்ணா அது வந்து அப்புறம் பேரு சொல்லுவேன். ஏன் அப்படி திக்கிட்டு இருக்க? அது அவரோட பேரே பொய்யான பேர் தானா? என்ன என்ன சொல்ற? அவர் நேம் மின்னன்னு சொன்னாருண்ணா. பட் அதுவே ஃபேக் தானா? அவரை நான் தெரியாம நம்பி லவ் பண்ணி இப்படி ஏமாந்துட்டேனா அப்படின்னு நீங்க பொய் தான் சொல்றீங்க. ஆனா உங்க அண்ணனுக்கு தெரியுது நீங்க பொய் சொல்றீங்கன்ட்டு. வயன், உண்மைதானா? ஆமாண்ணா. நான் என்ன பொய் சொல்ல போறேன்? அதான் உண்மை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு மாதிரி திணறீங்க. நீங்க பொய் சொன்னாலே உங்களுக்கு திணறல் வரும். அது உங்க அண்ணன் நோட் பண்ணிட்டான். பட் எதுவுமே கேட்டுக்கல. சரி வா, இந்தா நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்க நான் ஒரு பதட்டமா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அண்ணா நான் கிளாஸ்க்கு போறேன், டைம் ஆகுது. ஓகே, என்ன உன் சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றப்ப பேக்ல வச்சுக்கிறேண்ணா. இல்லை நானே வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம ஷாக்கு. அவன் இதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான், உங்க பேக்ல இந்த திங்க் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ணா வச்சிட்டிங்களா? நான் வச்சுட்டுவேன். சரி, நீ பத்திரமா போ அப்படின்ட்டு அவனும் கிளம்பிடுறான். இப்போ அவன் அப்படியே கார்ல வந்துட்டு இருக்கான். பையனோட பேக்ல எதுக்கு அதை வச்சிருக்கா? இது ஜங்குக்கு வாங்கி கொடுத்ததே, அது எதுக்கு இவ காலேஜ்க்குலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா? ஜங்குக்கு இவளுக்கு எதுனா இருக்குமா? ஆனா ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டானே. எனக்கு அவன நம்பிக்கை இருக்கு. அவன் ஷோ எனக்கு ஒரு குழப்பமா இருக்கே. குழந்தை வர பார்க்க வர ஜங்குக்கு மாதிரி இருக்கு. ஆனா இவ்வளவு நார்மலா இருக்கானே. தப்பு பண்ணியிருந்தேன்னா அவன் மூஞ்சி எனக்கு காட்டி கொடுத்துருமே. ஆனா இப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஒருவேளை அந்த குழந்தை அவன் குழந்தை தான் தெரியாம இருக்கானோ அப்படின்ட்டு அவங்க அண்ணாக்குள்ள 1000 கேள்வி வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அவன் ஃப்ரெண்டை அவனால சந்திக்கப்பட முடியல. பட் அவனுக்கு இப்போ உங்க வாழ்க்கை தான் முக்கியம். சரின்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு பண்றான், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கும் ஏற்கனவே சந்தேகம் வந்துட்டே இருக்கு, ஒரு வேலை உண்மையா இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா எனக்கு ஜோக்குக்கு மேல நம்பிக்கை இருக்கு. அவன் இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் மனசாட்சி அவனுக்கு சொல்லிட்டு இருக்கு. பட் என்னமோ தெரியல, ஏதோ தப்பு நடக்க போது மாதிரி அவனுக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ அப்படியே தான் 2 நாள் போயிருக்கோம். அப்போ லீ மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். இவன் ஜங்கு கால் பண்ணுறான். டேய் மச்சான், கொஞ்சம் சீக்கிரம் வரியா? டே கிளம்பிட்டு இருக்கான்டா, வந்துடுறேன். தென் மச்சான், வரும்போது குழந்தைக்கு டைப்பர் வாங்கிட்டு வந்துடா. என்ன டைப்பரா? ஆமாண்டா, உன்னோட தங்கச்சி பொண்ணு எப்போ பார்த்தாலும் சுச்சு போயிட்டே இருக்கா. எடுத்து வந்து டைப்பர்லாம் காலி ஆகிப்போச்சு, வாங்கிட்டு வந்துடுண்ணா. சரி வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனு ஃபோனை கட் பண்ணுறான். இந்த பக்கம் வந்துட்டு உங்கள் அம்மா தான், என்ன என்ன டைப்பர்? அது வந்து ஒன்றும் இல்லைம்மா. டே என்ன, அவள் குழந்தைய தூக்கி வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கியா அண்ணா? சச்சா, நான் எதுக்குமா அவள் குழந்தையில தூக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாரு, அவள் என்ன பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியும் தானே? மா அதெல்லாம் தெரியும் தான், நீங்கள் எதுவும் திங்க் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து அப்படியே கிளம்பி அவன் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து லீக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. அந்த டெஸ்ட்டு கொடுத்துருப்பான்ல, அந்த ரிப்போர்ட்டுக்கு தான். ஸோ அவனும் அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ மிஸ்டர் லீ, நீங்கள் கொடுத்தது டிஎன்ஏ டெஸ்ட்டு ரிப்போர்ட் வந்துருச்சு. நீங்கள் எப்போ வந்து பிக் வாங்கிக்கிறீங்க? வந்துருச்சா? ஆமாம் லீ, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் இப்போயே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவனும் அங்கே தான் வரான் ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஜங்குக்கு ஃபோன் பண்ணிவிட்டு டே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருப்பான். மச்சான் டைப்பர் டே வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கட் பண்ணியிருப்பான். தென் இப்போ லீ அங்கே தான் வந்திருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு. அவனுக்கு நான் செம்ம நர்வஸாக இருக்குது. ஏன்னா குழந்தை வந்து ஜங்குக்கு இது இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். பிகாஸ் அது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா ஜங்குக்கும் அவனுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சி போயிடும். அவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். தென் ரிப்போர்ட்டும் பார்த்துட்டு சார் நீங்கள் கொடுத்த 2 சாம்பிள்ஸை வச்சு பார்த்தப்ப 2மே 100% பர்ஃபெக்டாக இருந்துச்சு சார்.
அந்த குழந்தையோட அப்பா மிஸ்டர் ஜியான் ஜாங்குக் தான் சார் அப்படின்ட்டு டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. நர்ஸ் வந்துட்டு மிஸ்டர் லீ உள்ளே போங்க டாக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்கிறப்ப அவன் அப்படியே உள்ளே போயிட்டு சார் வாங்க லீ, நீங்கள் கொடுத்த 2 சாம்பிள்ஸையும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரெண்டுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. தென் அந்த குழந்தையோட அப்பா மிஸ்டர் ஜியான் ஜாங்குக் தான் அப்படின்னு சொல்கிறப்ப அவ்வளோதான் லீ அப்படியே ஷாக் ஆயிட்டான். ஏன்னா உண்மையிலேவா? ஆமாம் சார், 100% மேட்ச் ஆச்சு. குழந்தையோட எல்லாமே அவருக்கும் இருக்கு. அதனால தான். என்ன சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், இந்தாங்க உங்கள் ரிப்போர்ட் அப்படின்ட்டு அவன் அப்படியே ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். எப்படி அவனுக்கு இப்படி பண்ண தோணுச்சு? எப்படி என் தங்கச்சிக்கு அவனுக்கு இப்படி பண்ண தோணுச்சு? இவன் இந்த மாதிரி நினைப்புல தான் என் தங்கச்சியோட பழகுனானா? பையன் எதுக்கு இதை மறைக்கணும்? பையன் எந்த டேஷும் ஆயிருக்கு என்கிட்ட இதை மறைக்கணும்? ஒரு வேளை எங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடக்கூடாதுன்ட்டு இப்படி பண்ணியிருக்காளா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் என் தங்கச்சியோட வாழ்க்கை, இன்னொரு பக்கம் என்னோட 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ஒரே செகண்ட்ல நாசமா போயிடுச்சு. ஜங்கு, என்னால் முடியல ஜங்கு, நீ தான் அப்படி பண்ணிருப்பல, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா. ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா வயனுக்கு இப்படி நீ பண்ண அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் மனசுக்குள்ளே 1000 கேள்வி கேட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டு ஆஃபீஸ் வரான். அங்கே பார்த்து ஜங்குக் ஜியா கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கா. ஜியா வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு தென் அவன் கூட ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கா. ஜியா விடாத, அப்புறம் அப்பா வந்து பிடிச்சிருவேன் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கப்பா. அப்போ லீ அப்படியே கதவை திறந்துட்டு உள்ள வரான். பாரு உங்கள் மாமா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஜியா போயிட்டு லீவோட காலை பிடிச்சிக்கிறா. லீ ஒரு மாதிரி மனசு உடஞ்ச மாதிரி வந்திருக்கான். கையில் வர ரிப்போர்ட் வச்சிருக்கான். ஜங்கு பார்த்துட்டு ஆமாம் சார் ரிப்போர்ட்டு என்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன உடம்பு தான் சரியாடா அப்படின்னு கேட்குறப்ப அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஜங்குக்கோட ஷர்ட் கலரை பிடிச்சிட்டு என்னடா பண்ண என் தங்கச்சியா? டேய் என்ன பேசிட்டு இருக்க? டேய் கையெடு, என்னடா பண்ண? எதுக்குடா வாழ்க்கை அழிச்ச? மச்சான் என்னடா பேசிட்டு இருக்கா? நான் எதுக்குடா வாயின் வாழ்க்கை அழிக்கணும்? பாரு இந்த ரிப்போர்ட்டை பாரு அப்படின்னு சொல்கிறப்பா என்னடா ரிப்போர்ட்டு மயிறு? என் தங்கச்சி நீ தான் கெடுத்திருக்க. என்ன நானா? டே என்னை பற்றி தப்பாக பேசுகிற வச்சுக்கத வாயினா தங்கச்சி மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்ன போய் டே வாய மூடுறா. எத்தனை வாட்டி இதை சொல்லி சொல்லி எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்ப. தங்கச்சி மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு குழந்தைய கொடுப்பியா? டே தப்பா பேசாதடா. உன் தங்கச்சி அவன் கூட ஏமாந்துட்டு போயிட்டு வந்ததுக்கு நான் பொறுப்பாவனா அப்படின்ட்டு அவன் சொல்றான். அப்பா என்ன என் தங்கச்சி பத்தி என்கிட்ட தப்பா பேசுறியா? ஆமாண்டா, எவன்கிட்ட போய் குழந்தைய ஏமாத்திட்டு வந்துட்டு என்னமோ நான் தான் காரணம் சொல்லிட்டு இருக்கா. என்ன ஆதாரம்டா இருக்கும்ட்ட அப்படின்னு கேட்குறப்ப அப்படியே லீ அந்த ரிப்போர்ட்டை தூக்கி ஜங்குக் மூஞ்சி மேலே போடுறான். பாரு என்ன ஆதாரம் இருக்குன்னு பாரு. அவன் எவன் கூட போய் ஏமாறல, உன்கிட்ட வந்துதான் ஏமாந்துருக்கா அப்படின்னு சொல்லிடுறப்ப ஜங்குக் அப்படியே ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறான். பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. டே அப்பா ஜியா? ஆமாண்டா, ஜியா உன்னோட பொண்ணு. என் தங்கச்சி உனக்கு தான் அதை பெற்றிருக்கா ஏன்னு சொல்றப்ப இல்ல இது எப்படி நடக்கும்? இல்லடா டே இது எப்படிடா நான் வயல இதான்டா இதான் காரணம். எப்படா மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? அவ குழந்தடா, அவகிட்ட போய் சே மச்சான் உனக்கு எப்படா என் தங்கச்சி இப்போ இப்படி பார்க்க தோணுச்சு? டே டே இல்லடா நான் இது பண்ணல மச்சான். டே மச்சான் என்ன நம்புடா. டே தொடாத மச்சான், என்ன தொட்டால எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன தொடாதடா மச்சான். மச்சான் 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 புரிஞ்சுக்கூடா. டே எதுவும் பேசாத. அப்போ 2 பேர் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிச்சு போச்சு. இனிமே உன் ஆஃபீஸ்க்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அவன் அங்கே வந்து போகிறான். அப்போ என்ன ஜங்கு டே டே மச்சான் பாடா. டே எனக்கு எதுக்கு இது தெரியாதுடா. டே எனக்கு புரிஞ்சுக்கூடா. இது எப்படி நடந்தது கூட எனக்கு தெரியல மச்சான். டே என்னை விட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறப்ப அப்படியே ஜீவா தூக்கிக்கிறான். டே ஜியா இனிமே என் கூட தான் இருக்க போறா. என் தங்கச்சி இனிமே உன் வீட்டில் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு அவனா போகிறான். மச்சான் டே மச்சான் அப்படின்ட்டு அவன் கத்திட்டே போக ஆஃபீஸில் இருக்கவங்களாம் எல்லாருமே ஜங்குக் அண்ட் லீயை தான் பார்த்துட்டு இருக்காங்க. டே மச்சான் என்ன புரிஞ்சுக்கூட, நான் எதுவும் பண்ணலடா. டே என்ன நம்புடா மச்சான் அப்படின்ட்டு அவன் கெஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். பட் லீ எதுவும் கேட்குற மாதிரியா இல்லை.
அவன் அப்படியே வந்துட்டு ஜியாவை தூக்கிட்டு அங்கேருந்து போறான். ஜியானா ஜங்குக்கு பார்த்து கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா நீ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அப்படியே ஜியாவை தூக்கிட்டு வீட்டுக்கு தான் வரான். உங்க அம்மாக்குன்னா கோவம். எதுக்குடா இதை கூட்டு வந்தா? மா, இவன் இங்கதான் இருக்கணும். என்ன இது எதுக்குடா இங்க இருக்கணும்? அவகிட்டே போய் விட்டு வா. மா, எங்கம்மா விட சொல்றா? பையன் பாவம்மா. டேய், அவளா பாவம்? அவதாண்டா நம்ம எல்லாரையும் நாசம் படுத்திட்டா. அவ ஒண்ணு நாசம் படுத்தல, அவளை நாசம் பண்ணிட்டாங்க. என்ன என்னடா சொல்றா? இத்தனை நாள் உன் புள்ளன்னு சொல்லிட்டு இருந்திய ஒருத்தனை ஜங்குங்ட்டு அவன்தாம்மா நம்ம தங்கச்சிய வாழ்க்கை இப்படி சீரழிய காரணம். என்னடா சொல்றா? அப்ப இந்த குழந்தை அவனோடதாடா? ஆமா, அவனோடது. பாவமா அவன், பாவம். நடந்த வெளியும் சொல்ல முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பால. அந்த 2 வருஷம் அந்த குழந்தைய பெத்துட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பால. அதை கூட புரிஞ்சுக்க தெரியாம அவளை வீட்டுல இருந்து அனுப்பி நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோம்மா, பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றப்பா. டேய், என்னடா சொல்ற? என் பொண்ணு, என் பொண்ணு. ஆமா, நம்ம அவளை புரிஞ்சுக்கவே இல்லம்மா. அவ ரொம்ப பாவம்மா. என்கிட்ட அப்படி கெஞ்சுறா. என்னை அடிக்க கூட செஞ்சுக்கோங்க, என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாமா. இதுக்கு மேல வாயன அது இருக்கக்கூடாதுமா. அவளை நம்மளே பாத்துக்கலாமா? என்னமாச்சு? நம்ம தங்கச்சி நம்ம பாத்துக்க முடியாதா என்ன? டேய், நான் எதுவும் சொல்லடா. என் பொண்ணு கூட்டு வாடா. பாவம், அன்னைக்கு அப்படி கெஞ்சினா என்கிட்ட. ஆனா நான் அதை அவ மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி அவளை இங்க அனுப்பிட்டேன். ஆனா ஜங்குக்கு எப்படா மனசு வந்துச்சு? தங்கச்சி தின்னட சொல்லிட்டு இருந்தான். அம்மா எனக்கும் தெரியல. அவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலம்மா. என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாமா அவன் அப்படின்ட்டு அம்மா கிட்ட லீ அப்படி சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு சரி விடு, நடந்து போச்சு. அப்ப பாருடா, தங்கச்சியை கூட்டு வந்துடு, இனிமே அவளை நம்மள பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. லீயும் சரின்னு சொல்லிடுறான். இந்த சைடு பார்த்தா நீங்க காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. தூரத்துல ஜங்குக் வந்துட்டு இருக்கான். உங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. என்னது இது? இவர் திடீர்னு வந்திருக்காரு. குழந்தை வேற இல்ல. குழந்தைக்கு எதுனா ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க பார்த்துட்டோமா அப்படியே ஓடி வரீங்க. ஓடி வந்துட்டு ஜங்குக் ஜியோக்கு என்னாச்சு? ஜியோ ஓகே தானே? ஜியோ நீங்க கூட்டு வரல? ஜங்குக் சொல்லுங்க ஜங்குக், எதுவும் பேசாம இருக்கீங்க? ஜியோக்கு ஒன்றும் இல்ல, அவன் நல்லா தானே இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்டு வயன் ஜியோட அப்பா யாரு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு அதான் நான் சொன்னல, என்னை ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, அவரோட குழந்தை தான். வயன் ஏய் சொல்லாத, ஜியோட அப்பா நான் தானே? ஜங்கு சொல்லுடி, அது ஏன் குழந்தை தானடி? அது ஜங்கு சொல்றியா இல்லையா? அது ஏன் குழந்தை தானடி? ஆமா ஜங்கு, அது உங்க குழந்தை தான். ஏன்டி என்கிட்ட மறைச்ச? என்கிட்ட இதை சொல்லவே இல்லைன்ட்ட. அது அது வந்து ஜங்கு, ஏன்டி என்கிட்ட மறைச்ச? சொல்லு வயன், சொல்லு, ஏன் மறைச்ச அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே உங்க கிட்ட வந்து உங்க ஷோல்டர் பிடிக்கிறான். நீங்க அப்படியே அவன் கண்ணில் இருக்க டியர்ஸை பாக்குறீங்க. என்னாச்சு? உங்களுக்கு யாரு சொன்னாங்களா? அப்படி கடைசி வரை சொல்லாமலே இருந்திருப்ப. இது குழந்தையோட அப்பா நான் தான்ட்டு சொல்லு, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு அவன் கேட்குறப்ப நீங்க எல்லாம் உங்களோட தான் ஜங்கு. ஏன்னா நானா? என்னடி சொல்ற? வார்த்தைக்கு 300 வாட்டி நாளையா அவ பாக்குற மாதிரி தான் உன்னை நான் பார்த்தேன்னு சொல்லி என்னால அதை சொல்ல முடியாமல போடிச்சு ஜங்கு. எல்லாத்துக்கும் ரீசன் நீங்க தான். வேற என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க தான் அந்த குழந்தையோட அப்பான்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. நான் ஏதோ போய் சொல்றேன்னு நினைப்பேங்க. அதனாலதான் இந்த குழந்தையோட அப்பா நீங்கன்னு சொல்றத நான் அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. வேற என்ன பண்ண சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதனாலதான் இந்த குழந்தைய பேத்துக்கிறதுக்காக நான் பிரான்ஸ் போயிட்டேன் அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப உங்க அண்ணா அங்க வரான், வந்துட்டு உங்க கைய பிடிக்கிறான். நான் என்னாச்சு? வயனா போலாம். ஆனா அப்ப ஜங்குக்கு வந்துட்டு உங்க இன்னொரு கைய பிடிச்சிட்டு வயன் எங்க போக கூடாது, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். வயன் அவங்க கிட்ட பேச உனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ வாண்ண. அண்ணா என்னன்னா ஆச்சு? வயன் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். இந்த குழந்தையோட அப்பா இவன் தானே? இவன் உன்னை என்ன பண்ணா சொல்லுவாயன். அவனை நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றப்ப நீங்க அண்ணா என்னாச்சு? உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியும்?
இத்தனை நாள் எதுக்குடி இதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு இருந்த? என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? ஆ, அண்ணன் தானே, அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவது தானே, இதை மட்டும் ஏன் மறைச்ச அப்படின்னு கேக்குறப்பா டியோஸ் வருது. நான் அது வந்து இல்ல, நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு எதுவும் இல்லைண்ணா. பயமா இருந்துச்சு. இதை நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு பயமா இருந்துச்சுண்ணா. இவா நம்ம போலாம், எதா இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம் வா. இதுக்கப்புறம் இவன் உன்னை பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்றப்பா ஜங்கு வந்து ஹேண்டை பிடிச்சிட்டு, அவசியம் கிடையாதா? நீ வச்சிருக்கே குழந்தை, அது என்னோடது. ஓ, இப்போதான் அது உன் குழந்தைன்னு தெரியுதா? என்ன சொன்னா? உன் தங்கச்சி அவன் கூட போய் ஏமாந்துட்டு வந்திருப்பா, அதுக்கு நான் தான் பிள்ளைக்கு அப்பனான்னு சொன்னதானே அப்படின்ட்டு உங்க அண்ணன் சொல்லுவான் ஜங்குக்க பார்த்து. நீங்க அண்ணா அண்ணா என்ன சொன்னீங்க? இதோ இவர் இப்படிதான் சொன்னார் உன்னை பார்த்து. அவ அவங்கிட்டே போயிட்டு வந்திருப்பா, என்னமோ குழந்தை என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தட்டியை பிடிச்சிட்டு கேட்கறான் அவன் என்னன்னா ஆஃபீஸ்ல. அந்த ரிப்போர்ட்டை தூக்கி மூஞ்சில் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்பினான் அது அவன் குழந்தைன்ட்டு அப்படின்ட்டு சொல்றப்பா நீங்க அப்படியே ஜங்கு கடிச்சோட்ட பிடிச்சிட்டு அப்படி சொன்னியா? அது வந்து வான் அப்படி சொன்னியா? நான் கேட்டேன். அது ஆமா அப்படிதான் சொன்னேன். எனக்கு தெரியாது வான், அது நம்ம குழந்தைன்ட்டு. வாயை மூடு, நம்ம குழந்தை கிடையாது, அது என் குழந்தை. உனக்கும் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த குழந்தையோட அப்பா யாருன்ட்டு. நான் சொல்றேன், அந்த குழந்தையோட அப்பா கிடையாது. வயன் நீ என்ன பேசுற? அது ஏன் குழந்தைடி, உன் குழந்தை கிடையாதுன்னுட்டல. எப்ப நீ என்னை பார்த்து இந்த வார்த்தையை கேட்டியோ, இதுக்கப்புறம் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. ஜோங்குக்கு நான் பின்னாடி வந்துட்டு வயன் நான் ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பேன்டி, ப்ளீஸ் வயன் போகாத வான். எதுக்கு நான் கூட இருக்கணும்? சின்ன மயிருக்கு நான் கூட இருக்கணும். என்னை விடு ஜங்கு, என்னை விடுண்ணா அப்படின்ட்டு நீங்க அப்படியே உங்க அண்ணன் கூட போயிட்டு இருக்கீங்க. ஆனா ஜங்கு உங்க முன்னாடி வந்துட்டே இருக்கான். பட் நீங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்படியே காரில் ஏறி உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்க. உங்க அண்ணா வந்துட்டு என்ன சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே உங்க ஹேண்டை டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் என்ன வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்து உங்க அம்மாலாம் உங்களை ஹக் பண்ணி அழுகுறாங்க. இப்படி பண்ண அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா? வா எப்படி சொல்லுவேன்? உன் பொண்ணு கேட்டு போயிட்டு வந்து நிக்கிறேன், எப்படிமா சொல்ல தோணுனால? அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பல்ல, என்னை மன்னிச்சிடு. அது தெரியாம வேற உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி உன்னை இன்னும் காயப்படுத்திட்டமா. இதெல்லாம் எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தது, அதான் நீங்க காமிச்சிங்க. அதை நான் பெருசாவே எடுத்துக்கலாமா? ப்ளீஸ்மா அப்படின்னு அழாதீங்க பா, நீங்களும் அழாதீங்கப்பா அப்படின்ட்டு நீங்க உங்க அம்மாவும் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. இந்த சைடு பார்த்தா குழந்தைய உங்க அண்ணன் தான் வச்சுட்டு இருக்கான். தென் வெளியா ஜங்கு கொஞ்சிட்டு கதவை தட்டிட்டு இருக்கான். பையன் கதவை தர, பையன் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு நீயும் குழந்தை வேணும் அப்படின்ட்டு அவன் வெளியே கதவை தட்டிட்டு இருக்கான். லீக்கு நான் கோவம் வருது. அப்ப நீங்க அண்ணா உரிமையா இருங்க, என்ன பையன் பண்ணிட்டு இருக்கான்? அவன் என்ன சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்? அவனுதான் கல்யாணம் அடிச்சுல தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்கான். அண்ணா நான் பேசுறேன், எங்க அமைதியா இருங்க. பையன் அப்போ உங்க அம்மா வந்துட்டு பையன் அமைதியா இரு, அண்ணன் போய் பேசிப்பான். இல்லம்மா இப்ப நான் தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்றீங்க. நீங்க அப்படியே ஜங்குக்க பார்த்துட்டு இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? நீயும் குழந்தை வேணும் என் கூட வா, நானும் குழந்தையுமா. என்ன உரிமையில நீங்க வந்து கூப்பிடுற? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நான் தான் காலேஜ்லேயே சொல்லிட்டேன்ல இந்த குழந்தையோட அப்ப நான் இல்லைன்ட்டு. நான் இல்லைண்ணா அப்படின்னு நீ சொன்னோடனே நான் விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சியா? அதெல்லாம் முடியாது. நீ கூட வர குழந்தைய தூக்கிட்டு வா, அதெல்லாம் முடியாது. நான் கூட வரப்போறதில்ல, என்னை விட்டுரு, நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிற ஜங்கு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் லீவ் வந்துட்டு ஜங்குக்கு இப்ப நீ வெளியே போறியா இல்லை போலீஸ்க்கு கால் பண்ணுவா? பண்ணலி, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ண அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். லீனா அடுத்த செகண்டே போலீஸ் கால் பண்ணிடுவான். தென் போலீஸும் வந்துடுறாங்க. லீ வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி என் வீட்டு முன்னாடி வந்து இவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்ட்டு. அப்போ ஜங்குக்கு ஃபர்ஸ்ட்டு மச்சான் என்னடா பண்ணிருக்க? இங்க பாரு, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா என் தங்கச்சின்னு பார்த்து நான் தங்கச்சி தான் முடிவு பண்ணுவேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை கூட்டிட்டு உள்ள போயிடுறான். இந்த பக்கம் ஜங்கு வயன் நீங்க பாருடி, நான் பண்ண தப்பு தாண்டி ஏ வயன் அப்படின்னு அவன் கத்திட்டே இருக்கான். பட் நீங்க எதுவும் கேட்டுக்கவே இல்லை, அப்படியே உள்ள போயிட்டீங்க. டிசைட் பார்த்தா ஜங்குக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வச்சுட்டு இருக்காங்க. சார் என்ன சார், பெரிய பணக்கார வீட்டு பையனா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, வீட்டுக்கு முன்னாடி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போங்க சார், உங்க அப்பா மூஞ்சுக்காக தான் பாக்குறோம், அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா கஷ்டப்பட போறாரு அப்படின்னு சொல்றப்பா ஜங்குக்கு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வரான். அவனுக்குன்னா மனசே உடஞ்சு போச்சு. பிகாஸ் அது குழந்தையோட அப்பா அவனும்
இத்தனை நாள் தன்னோட குழந்தைய வந்துட்டு அவன் வந்துட்டு வேற யாரு குழந்தைய ட்ரீட் பண்ணியிருப்பான்ல, அதெல்லாம் அவனுக்கு அப்படியே வந்துட்டு போகுது. அந்த குழந்தை அவனை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டது, அதெல்லாம் அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது. தென் அகைன் அவன் என்ன பண்ணுறானா, உங்கள் வீட்டு முன்னாடி தான் வந்துட்டு நின்றுட்டு இருக்கான், காருக்குள்ளே இருந்துட்டு அப்படியே விண்டோ சைட் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியே குழந்தைய தூங்க வைக்க ட்ரை பண்ணிருக்கீங்க, பட் குழந்தை தூங்கவே இல்லை, எழுதிட்டே இருக்கா. அப்போ உங்கள் அம்மா வந்து வாங்கிக்கிறாங்க. பயன், நீ போய் சாப்பிடு போ. மா இல்லைம்மா, இல்லை நான் குழந்தைய வெளியே கூட்டு போகிறேன், நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு அவங்க அம்மா வெளியே வராங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே காரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான். உங்கள் அம்மாவுக்குனா கோவம் வந்துருச்சு. அப்படியே குழந்தைய அகைன் கூட்டு போகிறாங்க. அவன் வந்துட்டு ஆண்டி ஆண்டின்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறாங்க. நீங்கள் என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை வாய், நீ சாப்பிட்டு. என்னாச்சு, வெளியே அண்ணா இருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் போய் பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்குக்கை பார்த்தவங்களே எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அப்படியே ஸ்கர்ட் எல்லாம் இழுத்து விட்டுட்டு, மா அவருக்கு என்னதான் பிரச்சனை, சும்மா நம்ம வீட்டு முன்னாடி வந்துட்டு இருக்காரு, அதான் எனக்கும் தெரியல. சரி விடு, இப்போ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். அப்போ ஒரு 12 மணி இருக்கும். அப்போ ஜங்குக்கு ஒரு கால் வருது. அவனை அட்டன் பண்ணுறான். பார்த்தா அவங்க அம்மா தான். ஜங்குக்கு நீ எங்கே இருக்க? அது அம்மா, நான் லீவ் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு வீடு வாசல் இல்லையா என்ன? கிளம்பி வாடா. மா நான் நாளைக்கு வரேன். நீ வரியா? இல்லை நடக்கிற கதையே வேற மாதிரி இருக்கும், ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு வழி தெரியல. இப்போ அவன் வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா செம்மையாக கத்திட்டு இருக்காங்க. உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா? சோஃபியோட அப்பா வந்து அப்படி கத்திட்டு போறாரு. என்னாச்சு, என்ன அவருக்கு பிரச்சனை? அவர் பொண்ணு இங்கே சந்தோஷமாவே இல்லையா? அவர் பொண்ணை நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்குமா? இதெல்லாம் எனக்கு தேவையா ஜங்குக்? உன்னை நம்பி இதோட சோஃபியை கல்யாணம் பண்ணி வச்சேன். சோஃபி ஏன்டா எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? யாரு? நான் சோஃபியை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேனா? நீங்கள் தான் என் லைஃப்பை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. டேய் என்ன பேசுகிற? உன் நல்லதுக்காக தானே பண்ணா? சோஃபியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தானே இருக்க? யார் சொன்னா நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கேன்ட்டு? அவட்ட கேளுங்க, என்னைக்காச்சும் அவகிட்ட நான் புருஷன் மாதிரி நடந்திருக்கேனான்ட்டு அப்படின்னு கேட்குறப்ப சோஃபி அப்படியே ஜங்குக்கை பார்க்குறா. என்ன ஜங்குக், அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காதா? ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒன்று பிடிக்காதுடி. என் லைஃப்பில் நீ எப்போ வந்தியோ என் சந்தோஷம் மொத்தமும் போயிடுச்சுடி அப்படின்னு சொல்கிறப்ப சோஃபிக்கு லைட்டாக கஷ்டமாகுது. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, டேய் என்னடா பேசிட்டு இருக்கா? அவட்ட என்ன பேச சொல்கிறீங்க? எனக்கு அவளை பிடிக்கல, அவள் கூட நான் வாழவும் மாட்டேன். தென் அந்த மாதிரி முயற்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் அதெல்லாம் பண்ணிப்பேன்ட்டு அவன் அப்படியே மேலே போகிறான். அப்போ சோஃபின்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, எல்லாம் சரியாயிடுண்ணா, ஜங்கு கூட அப்பா வந்தோடனே இதை பற்றி நான் பேசுகிறேன், எதுவும் திங்க் பண்ணாத சோஃபி, நீ போய் மேலே போய் தூங்குன்னு சொல்லிட்டு அதில் அப்படியே மேலே அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்கு லியாவோட ரூமை கிராஸ் பண்ணி போகிறான். பார்த்தா லியா வந்துட்டு, என்ன லீ, எதுக்கு லீ அண்ணனை போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க, இதுக்கு என்னதான் ஆச்சு? அப்போ லீ அந்த சைடு இருந்து, உன் அண்ணன் பண்ணது மட்டும் கரெக்டா? உனக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தப்போ உங்கள் அண்ணன் சும்மா இருப்பானா? இந்நேரம் என்ன கொண்டிருக்க மாட்டான். அவன் என் தங்கச்சி இப்படி பண்ணதுக்கு அவன் எல்லாத்துக்கும் அனுபவிச்சு தான் ஆகணும். அண்ணா லீ, அண்ணா பாவம் தானே, உங்களுக்கு தெரியும் தானே ஜங்குக்கு பற்றி? என்ன தெரியும்? எல்லாம் என்ன சொல்லணும், நம்பி உன்னை வீட்டுக்குள்ளே விட்டல, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ அண்ணா இந்த மாதிரி சொல்லியிருந்தா நீங்கள் என்ன லீ பண்ணியிருப்பீங்க நீங்கள் மட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப, சென்னடி சென்னா அண்ணா சப்போர்ட் பண்ணுறியா அண்ணா? இல்லை லீ, நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தா அதுக்காக உன் அண்ணன் மன்னிக்க சொல்கிறியா? மன்னிக்க சொல்லலை, ஆனதான் ஆயிப்போச்சு. பையனையும் ஜங்கு கண்ணனும் சேர்த்து வைக்க வேண்டியதானே? சென்னா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உன் அண்ணனு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உங்களுக்கு தான் தெரியும் தானே அவங்க 2 பேரும் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு. அது ஒரு கல்யாணமே கிடையாது, 2 மனசு ஒட்டினா மட்டும்தான் கல்யாணம். இதில் எங்கள் அண்ணனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. எங்கள் அம்மா பார்த்த வேலை உங்களுக்கு தெரியும் தானே லீ அப்படின்ட்டு லியா வந்துட்டு லீ கிட்ட பேசிட்டு இருக்கதா ஜங்குக்கு எல்லாத்தையும் கேட்டிருப்பான். அவன் அப்படியே ரூமை திறந்துட்டு உள்ள வரான். அப்போ லியா வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அண்ணா நீ எப்போ வந்தீங்க? லியா நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? அண்ணா அது வந்து அது ஃப்ரெண்டு கிட்டண்ணா. இல்லை, இப்போ நீ லீ கிட்ட தானே பேசிட்டு இருந்த. அப்போ நீ உண்மையிலே லீ லவ் பண்ணிருக்கியா? அண்ணா அது வந்து ஆமாண்ணா, நான் அவரை லவ் பண்ணிருக்கேன். ஏன் லியான்ட்ட சொல்லவே இல்லை? இல்லைண்ணா, சொல்லணும்னு தான் நினச்சேன். அண்ணா உனக்கும் இப்போ லீக்கும் சண்டை வந்துருச்சு, இதை பற்றி உங்ககிட்ட நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல, அதாண்ணா. ஆனால் எனக்கு பயமா இருக்கு. பாருலையா, நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் லியாவை ஹக் பண்ணிட்டு நாங்கள் வந்து போகிறான். இந்த பக்கம் ரூமுக்கு வந்துட்டா
சோஃபி வந்துட்டு அப்படியே அழுது சீன் போட்டுட்டு இருக்கா. ஜங்குக், நீங்க ஏன் இப்படி பேசுனீங்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்ப ஜங்குக் பார்த்துட்டு, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாளா நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல. எனக்கு தெரியும் தானே நம்ம கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்ட்டு. ஆனா ஜங்குக், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? உனக்கு எதுக்கடி நான் சான்ஸ் கொடுக்கணும்? எனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? என்னைக்காச்சும் என் மனசை நீ புரிஞ்சுக்கிட்டியாடி? எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் என்னை சந்தேகப்பட்டுட்டு தானே இருந்த. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து நான் உன்கிட்ட பழகணும்னு நினச்சா கூட என்னை அப்படி சந்தேகப்பட்டடி. அதான்டி, அதான் எனக்கு உன் கூட வாழவே பிடிக்காத மாதிரி பண்ணிடுச்சு. இங்கே பாரு, என் மனசில் இப்போ நீ கிடையாது. என் மனசில் வயன் மட்டும் தான் இருக்கா. ஏன்னா வயனா? அப்போ என்னோட நிலைமை? அதான் உங்கள் அப்பா இருக்கால, பணக்காரன் தானே, அவன் வீட்டுக்கு போ, அவனை நல்லாவே பார்த்துப்பான் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஃபீனா அப்படியே செம்மையாக கடுப்பாக பார்த்துட்டு இருக்கா. தென் ஆஃப்டர் அந்த நைட் அப்படி தான் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் ஆஃபீஸில் தான் இருக்கான். அப்போ அவன் பிஏ கால் பண்ணி லீ ஏன் ஆஃபீஸ் வரலன்னு சொல்லிட்டு கேட்குறான். சார், அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டார் சார். ஏன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டானா? யார்கிட்ட கிட்ட அவர் ரிசைன் பண்ணா? இல்லை சார், மார்னிங்கே மெயில் அனுப்பிட்டார் சார், இனிமேல் நான் ஒர்க் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த மெயிலை ரிஜெக்ட் பண்ணுங்க, அவரை என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்க. சார், அண்ணா அவர் வந்து மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் பிஓ ஃபோன் பண்ணி லீக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா நான் அவரை வந்து மீட் பண்ணுமா? அதெல்லாம் முடியாது, என்னோட ரெசிக்னேஷன் வேணும். இல்லை சார், உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் சைன் ஆகணும்னா நீங்கள் அவரை வந்து மீட் பண்ணால் மட்டும்தான் அவர் சைன் போட்டு தருவேன்னு சொன்னார் சார். சிவா வேறு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எத்தனை மணிக்கு? சார், ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock வர சொல்லியிருக்காரு சார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு லியோ மீட் பண்ணுறதுக்காக ஜங்குக்கை பார்க்க வந்திருக்கான். ஸோ ஜங்குக் அவனோட ஆஃபீஸோட கேபினில் தான் இருக்கான். அப்போ லியோ உள்ளே வர்றதை பார்த்தோன்னே, வா மச்சான் வா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா? இத்தனை நாள் அப்படி தான்டா கூப்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக கூப்பிடணும்னு சொல்கிறியா என்ன? எனக்கு தேவை ரிசைன் லெட்டர், அதை மட்டும் கொடு, நான் எங்கே எது கிளம்புறேன். நான் எதுக்கு மச்சான் உனக்கு ரிசிக்னேஷன் கொடுக்கணும்? எனக்கு எங்கள் வேலை செய்ய பிடிக்கல, அதான் ரீசனை சொல்லு. ஏன்னா இந்த கம்பெனியோட பாஸ் நீயா இருக்க, அதான் எனக்கு பிடிக்கல. வேணா வேறு பாஸ் வர வைக்கிறியா? மச்சான், வர வைக்கிறது என்ன, உன்னே நான் பாஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் அப்படியே பார்க்குறான். தெரியும் மச்சான், நீயும் லியோவை லவ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. சொல்கிறப்ப உனக்கு யார் சொன்னா? யார் சொல்லணும்? ஏண்டா நீ மட்டும் என் தங்கச்சி லவ் பண்ணலாம், ஆனால் நான் உன் தங்கச்சி லவ் பண்ணக்கூடாதா? அப்போ அப்போ நீ பண்ணது கரெக்டுன்ற? கரெக்டுன்னு சொல்ல மச்சான், நான் பண்ண தப்பு தான், ஆனால் நீ என்னை மன்னிக்க மாட்டியா? நான் பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கேன், ஆனால் அன்னைக்கு நடந்தது ஒரு போதையில் நடந்தது. எனக்கு இன்னும் வரையும் நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. உனக்கே தெரியும் நான் அப்படி பண்ணுற ஆளே கிடையாதுன்ட்டு. அன்னைக்கு கூட அந்த பார்ட்டியில் என் ஜூஸில் ஏதோ கலந்ததுனால தான் அன்னைக்கு நான் வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். அது உனக்கே தெரியும், ஆனாலும் உன் மனசு ஏற்றுக்க மாட்டேன்றது. என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அதனால கோவம் தான் மச்சான். அதுபடி நீ என்னை வெறுக்கல, எனக்கு தெரியும்டா. கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்டா. எனக்கு தெரியும் மச்சான், என்னை புரிஞ்சு பண்ணிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்பா அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். சொல்கிறான், மச்சான் இப்போ தங்கச்சி நான் தான் வேணுட்டு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியாடா? இப்போ கூட நீ என் தங்கச்சி லவ் பண்ணுறேன்னு சொன்னப்ப அவனை புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். நீ எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு அப்படி தோணலல்ல. உன் ஜங்குக்கு பற்றி அப்படி உனக்கு தோணலடா. நீ அந்த அளவுக்கு தான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா மச்சான்? டேய் ஜங்குக், பேசாதடா பேசாத. என் தங்கச்சி நீ லவ் பண்ணுறேன்னு என் தங்கச்சி சொன்னப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? டேய் நான் அவ்வளோ கோவலாம் பண்ணல மச்சான். என் தங்கச்சிக்கு நீ பர்ஃபெக்டாக இருப்பேன்ட்டு நான் எப்பவுமே யோசிப்பேன் தெரியுமா? நீ வந்துட்டு எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீ என்னை எவ்வளோ கேவலமாக நினச்சிருக்கல, இப்போ கூட நம்புறியா மச்சான்? உன் தங்கச்சி நான் வேணும்ட்டு எல்லாம் பண்ணியிருப்பேன்ட்டு உனக்கே தெரியும் தானே அது எப்படி நடந்துச்சுன்ட்டு. அது ஒரு போதையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுடா. அந்த ஆக்சிடென்ட் ஆனது கூட நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் நீ என்னை அசிங்கப்படுத்தினா என்னை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்ச. ஆனாலும் மச்சான் நான் போகலடா, ஏன்னா எனக்கு வயனும் வேணும், ஜியாவும் வேணும். என்னால் ஜியா இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல மச்சான். அவ கூட நான் கொஞ்ச நாள் தான் மச்சான் இருந்தேன். ஆனால் என்ன சொல்கிறது, அந்த அப்பான்ற அந்த பந்தம் ரொம்ப பெருசாக போயிடுச்சு மச்சான். தயவு செஞ்சு என்னையும் ஜியாவையும் மட்டும் பிரிச்சிடாதடா, உன்னை கெஞ்சி கேட்குறேன், வயனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்ட்டு ஜங்கு கெஞ்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நான் லீவ் வந்துட்டு, டேய்
நான் பேசிட்டு இருக்கா அல்ல எந்திரிண்ணா. இல்லை மச்சான், என்னால் முடியல. என்னால் வாயனும் ஜியா இல்லாமல் இருக்க முடியாதுடா. டே எனக்கே தெரியும் தானே சோஃபியா நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாவா இருக்கேன். என் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும் தானே மச்சான். அப்புறம் என்னடா அந்த வாழ்க்கையை நினச்சி நீ ஃபீல் பண்ணிருக்க. இப்போ நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு போனா கூட அவள் என்னத்த நினைப்பா, ஜங்கு கல்யாணம் நம்மளுக்கு 500 கோடி கிடைக்க போதுன்னு நினைப்பா தவிர நான் அவள் விட்டு போறேன்னு சொல்லி சந்தோஷம் தாண்டா படுவா. அவனு வருத்தப்பட போறது இல்ல, அவ சந்தோஷம் தாண்டா படுவா. அவளை பத்தி யோசிக்கிற நீ என்னை பத்தி யோசிக்க மாட்டேன்றல மச்சான். சொல்றா, இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா? எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டியாடா அப்படின்னு கேட்குறப்பா அப்படியே லீவ் ஆன்ட்டு அவளை ஹக் பண்ணிட்டு மன்னிச்சுடுடா. நீ அப்படி பண்ணோடனே என் கண்ணு முன்னாடி அந்த கோபம் வந்து நின்றுச்சு. அவனை நம்ப போனதுக்கு என்னை மன்னிச்சிடு மச்சான், என்னை மன்னிச்சிடுறா. டே நான் தான் மன்னிப்பு கேட்கணும், நான் தான் மன்னிப்பு கேட்கணும். என்னதான் இருந்தாலும் அந்த தப்பு பண்ணியிருக்க கூடாதுல்ல, அதுவும் பையனுக்கு போய். டே என்னை மன்னிச்சிடுறா, நான் பண்ண தப்புடா. நீ நாளைக்கு கூட மட்டும் செஞ்சுக்கோ மச்சான், ஆனால் என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதுடா, ப்ளீஸ்டா என்கிட்ட பேசுடா அப்படின்ட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். இந்த பக்கம்னா வந்துட்டு லீக்கே மனசு இறங்கி போச்சு. அவன் டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஏய் விட்றா என்னடா ஆகிப்போச்சு, என்ன உனக்கு என் தங்கச்சி வேணும் தானே, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா அப்படின்னு அவன் சொல்கிறான். என் தங்கச்சி நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா, அவகிட்ட நான் போய் பேசுகிறேன் மச்சான். ஏய் டிவோர்ஸ்க்கான ஏற்பாடு பாரு, நான் என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு லியா அங்கேருந்து வந்துடுறான். இதை பக்கம் ஜங்குக்கு இப்போதான் மனசு ஓரளவுக்கு ஹாப்பி ஆகுது. ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணுறான், இந்த மாதிரி நான் சோஃபியை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஜங்குக்கோட அப்பாவும் அங்கே தான் இருந்திருப்பாரு. ஜங்குக்கு பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாரு. அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துருக்காரு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு என்னங்க இங்கே பாருங்களா உங்கள் பிள்ளை என்ன சொல்லிட்டு இருக்கான்ட்டு, கல்யாணம் பண்ண பொண்டாட்டி வேணாம் வேற ஒருத்தி வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க பாருங்க நம்மளை நம்பி வந்த பொண்ணு அவ பாவம் இல்லையா? என்னங்க பாத்தீங்களா உங்க பிள்ளை எப்படி பேசிட்டு இருக்கான்ட்டு, சோஃபியா பிடிக்கலையா, யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கானா, பாருங்க என்ன நினைப்பாங்க நம்ம குடும்பத்தை பத்தி அப்படின்ட்டு. அப்படி ஜங்கு கூட அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜங்கு கூடப்பா கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியே ஜங்கு கிட்ட ஸ்ட்ரெயிட்டா நடந்து வந்துட்டு, ஜங்கு நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றா, ஏன் உனக்கு சோஃபியா பிடிக்கல? பா உங்களுக்கே தெரியும் தானே சோஃபியா நீங்க கல்யாணம் பண்ண சொல்லவும் தானே நான் பண்ணேன். தெரியும்டா, அவளை நீ ஒரு வாட்டி கூட உட வைஃபை நினச்சது இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப ஜங்கு கில்லன்னு தலையாடுறான். அவள் கூட ஒன்று நான் சந்தோஷமா இல்லைப்பா, அவளுக்கே தெரியும் ஒரு நாள் கூட அவள் கூட நான் ஹஸ்பண்ட் மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லைன்ட்டு. கேளுங்கப்பா அவட்டா அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளாப்பா அவள் யார்கிட்டனாச்சும். இந்த 2 வருஷத்துல ஒரு உண்மையான ஒய்ஃபாக இருந்திருந்தா இந்த மாதிரி என் புருஷனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் இங்கே யாருன்னா பேசுங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்டிருப்பாளப்பா. அவளுக்கும் என் மேலே விருப்பம் இல்லை, அதே மாதிரி எனக்கும் அவன் மேலே விருப்பம் இல்லைப்பா. தென் என்னடா சொல்ல வரப்ப? எனக்கு வயன்தான்ப்பா வேணும், வயனை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். அவளுக்கு தான் ஒரு குழந்தை இருக்கே, அந்த குழந்தை யாருதுன்னு கூட தெரியாது. அந்த குழந்தைய அவளே வச்சுட்டு என்னடா பண்ண போற? அது யாரோட குழந்தையும் கிடையாதுப்பா, அது நம்ம வீட்டு வாரிசு. ஏன்னா என்ன சொல்ற அப்படின்னு சொல்றப்பா ஜங்குக்கு வந்துட்டு நடந்தாலாம் உண்மையாக சொல்றான். ஸோ அன்னைக்கு அந்த வெயிட்ரி அவன் இது பண்ணியிருப்பான், கண்டுபிடிச்சிருப்பான். அவனும் வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி சோஃபி மேம் தான் உங்களோட ஜூஸில் இதை கலக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னோன்னே அப்படியே வந்து ஜங்குக்கோட அப்பா சோஃபியை பார்த்து முறைக்கிறாரு. சோஃபினா அங்கிள் அது நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணோன்ட்டு ஏமா தப்பு பண்ணிட்டேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் எனக்கு வீட்டை விட்டு அனுப்பிடாதுங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு சோஃபி நீ வீட்டை விட வெளியே போ அப்படின்றாரு. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், ஆண்டி நீங்கள் சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வந்துட்டு என்னங்க நீ வாயா முடின்னு சொன்ன, உன் பேச்சை கேட்டு இந்த பொண்ணை நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டான், அவள் வீட்டை விட வெளியே போகணும் அப்படின்னு அவர் கத்துறாரு. அப்படியே வந்து சோஃபி அங்கேருந்து போறா. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு பாரு ஜங்கு, 1000 என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இப்போ கிட்ட இருந்து டிவோர்ஸ் நான் வாங்கி தரேன் அவங்க அப்பன்ட்ட பேசி. பாருப்பா அப்பா ஏற்கனவே உன் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டான், அகைன் அந்த தப்பு நடக்க விட மாட்டேன், உனக்கு பிடிச்ச பொண்ணோட நீ வாழுடா அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா ஜங்கு கூட அப்பா வந்துட்டு சோஃபி அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாரு. இங்கே பாரு உன் பொண்ணு எப்படி என் வீட்டுக்கு மருமகளாக வந்தான்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஒய்ஃபை வச்சு நீங்கள் வர வச்சுருக்கீங்க, என் ஒய்ஃபை வச்சு தான் நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ சொல்கிறேன் உன் பொண்ணு என் பையனை டிவோர்ஸ் பண்ணும். என்ன அதான் சொன்னல,
500 கோடி நான் காம்பன்சேஷன் கொடுக்குறேன். அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டா. இப்போ வர பிஸ்னஸ் வேற டல்லாக போயிட்டு இருக்கு. தென் இந்த டீலை நீ ஓகே பண்ணால் உனக்கு 500 கோடி கிடைக்கும். இல்லைனா உன் பிஸ்னஸ்க்கு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு சோஃபி அப்பா யோசிக்கவே இல்லை. இப்போ என்ன, என் பொண்ணுக்கிட்ட இருந்து உன் பையனுக்கு டிவோர்ஸ் வேணும் தானே, நான் வாங்கி தரேன். எனக்கு அந்த 500 கோடி கிடைக்கும்ல, கண்டிப்பா அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. தென் இந்த பக்கம் சோஃபி கிட்ட அவங்க அப்பா பேசிட்டு இருக்காரு. பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னால ஜங்குக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. வாய மூடு. சொல்றப்ப அவன் கூட வாழாம இப்போ வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை டிவோர்ஸ் கொடு. எனக்கு வர 500 கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு. இப்போ நீ டிவோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த பணம் எனக்கு கிடைக்கும். எனக்கு உன்னோட வாழ்க்கையா என்னோட பிஸ்னஸா பார்த்தா நான் என்னோட பிஸ்னஸை சூஸ் பண்ணுவேன். ஒழுங்கு மரியாதை அவனை டிவோர்ஸ் கொடுத்துட்டு அப்படி இல்லையே அந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றப்ப சோஃபிக்கு ஒரு வழி தெரியல. அதனால அவளும் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிடுவா. ஜங்குக்கும் சோஃபியும் டிவோர்ஸும் வாங்கியிருப்பாங்க. இதை பற்றி லீ கிட்டேயும் அவன் சொல்லியிருப்பான். தென் லியோ வந்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு ஜங்குக்கும் லியோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. டே மச்சான், தங்கச்சிட்ட பேசினியா? டே, என்ன அவகிட்ட நான் பேசல, அம்மா அப்பாட்ட பேசிட்டேன். அவங்களுக்கெல்லாம் ஓகே தான். பட் வயந்தா என்ன சொல்லுவான்னு தெரியல. ஏண்டா, அவளுக்கு என்ன பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான்டா. ஆனால் அன்னைக்கு அந்த வேர்டை சொன்னல, அதுலேருந்து உன் மேலே கோவமாக இருக்கா. அதான் எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படின்ட்டு அப்படியே லீ புலம்புறான். மச்சான், நான் சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணுறியாடா? என்னதுடா? வயனை நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் கூட்டு வந்துரு, மற்றத்தில் நான் பார்த்துக்கிறேன். டேய், என்னடா அப்படி சொல்கிறா? வயன் நீ சொல்கிறத கேட்பாளா? டேய், அதை நீ கூட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். டேய், கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு வர்ற மாதிரி வாங்க. பட் வயனை அங்கே விட்டுட்டு போயிடுங்க. நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நீ பேசுகிறதோ இல்லை உங்கள் அம்மா அப்பா பேசுகிறதெல்லாம் சரி வராது. ஸ்ட்ரெயிட்டாக நான் பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். லீக்கும் இது கரெக்டாக படுது. சரின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ லீ உங்களை பார்க்கறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கான். நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் குழந்தைய பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ லீ வந்தோடனே ஜியா குட்டி மாமா கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவள் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா லீயா. அண்ணா, என்னாச்சு? எங்கே போயிட்டு வந்தீங்க? ஒன்றும் இல்லை வயன். வயன், நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஏன்னா கேட்குறீங்க? இல்லை, கேட்டேன். நாளைக்கு ஃபேமிலியோட வெளியே போகலான் இருக்கோம். வந்ததுலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரியாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் வெளியே அவுட்டிங் மாதிரி போகலான் இருக்கோம். சொல்லுவேன், நாளைக்கு நீ ஃப்ரீயா? நான் ஃப்ரீ தானா? சரி, நாளைக்கு ஒரு 6 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். அவங்க அம்மாக்குன்னு ஒன்றும் புரியல. என்னடா லீ, எங்கடா திடீர்னு பிளான் பண்ணியிருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் இது பண்ணுறான். தென் அப்படியே தான் நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ லீ வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிருக்கான். வயனா 6 மணிக்கு நீ எங்கேயும் போகிற மாதிரி இருக்காத. ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நம்ம கிளம்பலாம். அண்ணா, ஆஃபீஸ் போகிறீங்களா? அது வந்து வயன் வேறு ஆஃபீஸ் தானே? ஓ அப்படியா? ஏன்னா உங்களுக்கு இன்னும் தெரியாது. ஜங்குக்கும் லீயும் ஒன்றா சேர்ந்தது உங்கள் ஃபேமிலிக்கு தெரியும், பட் உங்களுக்கு தெரியாது. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி தான் அன்றைக்கி டே போயிருக்கோம். ஈவினிங் டைம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பட் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் மட்டும் ரெடி ஆகலை. நீங்கள் கேட்குறீங்க, மா பா ஏன் நீங்கள் வரலையா அண்ணா? இல்லை, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. ஜியா வீட்டில் இருக்கட்டும். ஜியாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரியே தோணுது. அம்மா, அவன் நல்லாதாம்மா இருக்கா? இல்லை வயன், நீ போயிட்டு வா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்களாம் ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. வயன், போயிட்டு வா, என்னப்பா? சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் அண்ணனோட தான் வந்துட்டுருக்கீங்க. தென் உங்கள் அண்ணா வந்துட்டு சரி வயன், நம்ம இப்போ பீச் தான் போகிறோம். இன்னைக்கு நைட்டு அங்கே ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல் இருக்குது. உனக்கு தெரியும் தானே, நாளைக்கு நியூ இயர்ன்ட்டு. தெரியும்ண்ணா, ஒவ்வொரு டைம் ஃபேமிலியோடு இங்கே வந்து நம்ம அந்த ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல் பார்ப்போம். ஞாபகம் இருக்குண்ணா. ஆனால் இன்னைக்கு அம்மா அப்பா அதை குழந்தைக்கு உடம்பு சொல்லலை. பரவாயில்ல விடு, நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட வரலான்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனும் சொல்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே உங்கள் அண்ணன் சொல்கிறான், அப்படியே கார் பார்க் பண்ணிட்டு வரேன், நீ அங்கே போன்ட்டு. சரின்ட்டு நீங்களும் அப்படியே இறங்கி அந்த பீச் கிட்ட தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. தென் ரொம்ப நேரம் ஆகுது, உங்கள் அண்ணனை காணவே காணோம். கால் பண்ணுறீங்க, பட் உங்கள் அண்ணன் எடுக்கல. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தா செம ஷாக். ஜங்குக்கு நின்றுட்டுருக்கான். நீங்கண்ணா அவனை பார்த்தோன்னே செம்ம கோமாயிட்டு அங்கேருந்து விறுவிறு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. வயன், வயன் நில்லுடி வயன் அப்படின்ட்டு அவன் கத்திட்டே இருக்கான். ஜங்குக், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாமல் லைஃப்பில் வந்துட்டு இருக்கீங்க? என்ன லைஃப்பில் தேவையில்லாமல் வந்துட்டு இருக்கானா?
என்னடி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நடந்தது நடந்து போச்சு. எனக்கு நீ வேணும், குழந்தை வேணும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன, கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்போ நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்க சோஃபியோட நிலைமை? அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா யாரடி சொன்னா? எனக்கு சோஃபிக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அது முதல்ல உனக்கு தெரியுமா? என்ன, டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா, அவ என்னோட லவ் பண்ணல, என்னோட ப்ராப்பர்ட்டிஸை தான் லவ் பண்ணா. அது எங்க அப்பாவுக்கும் தெரியும். அதனால எங்க அப்பா, உனக்கு பிடிக்காத வாழ்க்கையில நீ இனிமே இருக்க தேவையில்ல, நீ அவளுக்கு டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டாரு. அதனால நானும் மனசோட தான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒன்றும் அவளை பிடிச்சலாம் நான் கல்யாணம் பண்ணல. வீட்டில் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் பண்ணேன். உங்க அண்ணனுக்கு இது தெரியுமே அப்படின்ட்டு சொல்றான். நீங்களா? ஏன்னா அண்ணாக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லவா, அன்னைக்கு நைட்டு அவங்க கூட நடந்துக்கிற விதத்துக்கு காரணமே சோஃபி தான். அவ தான் என் ஜூஸ்ல ஏதோ குழந்திருக்கா, அதை குடிச்சனால தான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருவேன். நான் அந்த ஒரு இன்டென்ஷன்ல உங்ககிட்ட தப்பா நடந்துக்கணும் என்னமே இல்லை, எனக்கு இல்லை. அன்னைக்கு நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிருவேன் அப்படின்ட்டு ஜங்குக் உங்க கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். அப்புறம் ஒன்றும் புரியல. ஜங்குக், என்ன சொல்றீங்க? அன்னைக்கு நைட் நடந்ததுக்கு சோஃபி தான் காரணமா? ஆமாண்டி, அவதான் என் ஜூஸ்ல ஏதோ கலந்துருக்கா, அது குடிச்சனாலதான் நானும் உன் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னை மன்னிச்சிரு. அந்த தப்புக்கெல்லாம் நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். என் கூட வந்து வாழ்வான் ப்ளீஸ். நீயும் ஜியா எனக்கு வேணும்டி. நீங்க இல்லாம எனக்கு சத்தியமா இருக்க முடியாது. ஜியானை பார்த்து அப்பான்னு கூப்பிட்ட அந்த வார்த்தை என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குவான். ப்ளீஸ் வான், எனக்கு புரிஞ்சுக்கோடி அப்படின்ட்டு அவன் சொல்றான். நீங்க அப்படியே பார்த்துட்டு ஜங்கு கூட கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஏய், உன் மனசு என்ன கல்லாடி? நான் எவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கேன், அப்படியே போயிட்டே இருக்க. நீங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஜங்கு, இது சரிப்பட்டு வராது அப்படின்றீங்க. ஏன்டி சரிப்பட்டு வராது? இல்லை ஜங்கு, வேணாம் அப்படின்னு நீங்க போயிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு ஒரு கட்டத்துல வயனி நீ வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இதுக்கப்புறம் இந்த உலகத்துல நான் இருக்க போறதில்ல, நான் இப்பயே செத்து போறேன். உனக்கு தெரியும் தானே எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்ட்டு. நான் இப்போ இந்த பீச்சில் வந்து சாகுறேன்டி அப்படின்ட்டு அவன் பீச்சுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். நீங்கண்ணா அவன் போக மாட்டான்னு நினைச்சிருப்பீங்க. பார்த்தா அந்த சைடு வந்துட்டு ஜங்குக்குள்ள போயிட்டே இருக்கான். டேர்ன் பண்ணி பாக்குறீங்க. ஜங்குக், ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியே வாங்க ஜங்குக். இல்லவன், ஏன் இல்லை? அப்ப நான் மட்டும் இருந்து ரெடி பண்ண போறேன். எனக்கு தேவையடி இந்த வாழ்க்கை, செத்துறேன் அப்படின்ட்டு ஜங்குக் போயிட்டே இருக்கா. உங்களுக்குன்னா மனசு கேட்கல. நீங்க அப்படியே அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கீங்க. ஜங்குக், ஜங்குக் ஏதாவது பேசிக்கலாம் ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் வாங்க. இல்லடி, என் கூட வாழ மாட்டேன்ட்டா. இதுக்கப்புறம் இந்த உயிர் என்ன பண்ண போகுது? நான் செத்துறேன்டி, நான் செத்துறேன். பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் மட்டும் எதுக்குடி வாழணும்? தேவையே கிடையாது அப்படின்ட்டு அவன் போயிட்டே இருக்கான். தென் ஒரு பெரிய அலை வந்து உங்களையும் ஜங்குக்கு இது பண்ணிடுது. ஸோ 2 பேருமே அந்த அலைக்குள்ள மாட்டிடுறீங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஜங்குக்கு காப்பாத்திடுறீங்க. ஸோ காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துட்டு ஜங்குக்கு ஹெல்ப் ட்ரை பண்ணிருக்கீங்க. ஜங்குக், ஜங்குக் எந்திரிங்க ஜங்குக், ஜங்குக் இப்படிலாம் பண்ணாதீங்க ஜங்குக், எனக்கு பயமா இருக்கு ஜங்குக், ஜங்குக், ஜங்குக் என்னை விட்டு போடாதீங்க ஜங்குக், ஜங்குக், ஜங்குக் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக் இது பண்ணிட்டு இருக்கீங்க. தென் அப்ப ஹார்ட் பீட் இருக்கான்னு பாக்குறீங்க. ஹார்ட் பீட் இருக்கு, பட் ஜங்குக் வந்து அன்கான்சியஸ்ல இருக்கான். ஜங்குக், ஜங்குக் நீங்க ஜங்குக் எனக்கு பயமா இருக்கு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அவன் கால் தேய்க்கிறது, தென் வந்து அவன் கையை பிடிச்சி தேய்க்கிறது, அப்புறம் வயிற்று அவனுக்கு எல்லாம் பண்றீங்க. பட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆக்சிஜன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் மவுத் கிட்ட போயிட்டு உங்க மவுத்தை வச்சு ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப ஜங்குக் அப்படி ஐ ஓப்பன் பண்ணி உங்களை பாக்குறான். நீங்க ஜங்குக் அப்படின்னு நீங்க சொல்றதுக்குள்ள ஜங்குக் உங்களை பிடிச்சு அப்படியே லிப் லாக் பண்ணிட்டு இருக்கான். நீங்கண்ணா ஜங்குக், ஜங்குக் விட்டு ஜங்குக், ஜங்குக் அப்படின்றீங்க. பட் அவன் லிப் லாக் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ரொம்பவே அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ உங்க நெக்க கிஸ் பண்றது உங்களை பிடிச்சி தள்ளிட்டு இப்போ ஜங்குக் மேலே வந்துட்டு நீ பார்வாயன், எனக்கு நீ வேணும், நீ வேணும்னா என்ன வேணா பண்ணுவேண்டி. எனக்கு நைட் உன் கூட நான் அப்படிதான் இருக்க போறேன் அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். வயன், உனக்கு ஓகே தானே என் கூட இப்படி பண்றது அப்படின்னு சொல்றப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க. சொல்லுடி, நான் சொல்லிட்டு இருந்தல ஜங்குக் நீங்க இல்லை நான் என்ன பண்ணுவேன்ட்டு. அப்போ உனக்கு எம்எல் லவ் இருக்கு தானடி அப்படின்னு கேட்குறப்ப நீங்க அப்படியே பாக்குறீங்க. எனக்கு தெரியும்டி, நீ எப்பவுமே என்ன லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உங்க உடம்பெல்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஜங்குக் கிஸ் பண்ண நீங்களும் அதை அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜங்குக்கோட செஸ்டெல்லாம் நீங்க அப்படியே தடவிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஜங்குக் உங்களோட ஃபிங்கரை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்றான். தென் அப்படியே உங்க எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணி
அப்படியே சக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே அந்த பீச் சைட்லேயே ஒரு மேக்கப் செஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உள்ள செட் பண்ணிருக்கான். ஜங்குக் ஜங்குக் என்னடி ஏன்னா வலிக்குதா? வலிக்குது ஜங்குக் ஜங்குக் பொறுமையாக பண்ணுங்க. ஆ, ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு நீங்கள் மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களுக்குள்ள இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே அந்த இடத்துல ஒரு மேக் அவுட் பண்ணி முடிக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜங்கு கூட செஸ்டில் தான் படுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் கால் கிட்ட அலைகள் வந்து தொட்டுட்டு போகுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் முதுகு கிட்ட பார்க்குறான். அது ஒரு பட்டர்ஃப்ளை டாட்டூ இருக்கு. அயன், இந்த டாட்டூ நீ எப்போ போட்டிருந்த? இதுவா? இதை நான் ஸ்கூல் டைம்ஸ் படிக்க போது போட்டிருந்தேன் ஜங்கு. என்னாச்சு? ஏய், நீ ஒரு ஆக்சிடெண்ட்டில் யாருன்னா காப்பாற்றிருக்கியாடி? இல்லை புரியல, சொல்லுடி. யாருன்னா ஒருத்தர் காப்பாற்றினியா ஆக்சிடெண்ட் இப்போ? ஆமாம் ஜங்குக், நான் ஒன் டைம் ஹில் ஸ்டேஷன் போயிருந்தப்போ ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சு. அதில் ஒரு பர்சன் இருந்தார், அவரை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறப்பா ஜங்குக் அப்படியே உங்கள் ஃபேஸ் இது பண்ணிட்டு, அப்போ நீ தான் அந்த பொண்ணா? எந்த பொண்ணு? என்னோட ஃபர்ஸ்ட் லவ்டி. எந்த பொண்ணை என்னை காப்பாற்றினாலும் அவளை நான் மீட் பண்ண நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். தினமும் அவன் என் ட்ரீமில் வருவா. ஆனால் அவன் ஃபேஸ் என்னால் பார்க்கவே முடியல. அவளோட பட்டர்ஃப்ளை டாட்டூவை தான் பார்த்துருப்பேன். அது நீதான் வேணும் நீயா அப்படின்னு கேட்குறப்ப, அப்போ அன்னைக்கு நான் காப்பாற்றினது உங்களை தானா? ஆமாண்டி, நீ தான் என்னை காப்பாற்றிருக்கல. வயன் வயன், நான் உன்னை அப்போதுலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்க போலடி. அது தெரியாமல் போயிடுச்சு பாரு. நீ மட்டும் அந்த டாட்டோவை காமிச்சுன்னு வச்சுக்கோயேன், ஃப்ரான்ஸே போயிருக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா அந்த டாட்டோ போட்ட பொண்ணை தான் நான் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். நீன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே ஓகே சொல்லியிருப்பேன்டி. ஏஜ் மாதிரிலாம் தூக்கி போட்டிருப்பேன். அட பாவின்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்கு கொண்டு என்னடி அப்படி பார்க்குறா? இல்லை, இவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. அன்னைக்கு அந்த டாட்டோ காமிச்சிருந்தேன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காருதா? ஆமாண்டி, இந்நேரம் நீ என் பொண்டாட்டி என் கூட வந்திருப்பா அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்களை அப்படியே கிஸ் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே டைம் அப்படி தான் போயிருக்கோம். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓகே ஆகிடுச்சு ஜங்குக்கை கல்யாணம் பண்ண சொல்லிட்டு. அதே மாதிரி ஜங்குக் வீட்லேயும் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அம்மா ஒத்துக்கல. பட் ஜியா வந்துட்டு ஜங்குக் அம்மா கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டா. ஸோ அதனால் தான் பேத்தினால அவங்களுக்கும் வந்துட்டு ஓகே ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கும் ஜங்குக் தென் வந்துட்டு லீ அண்ட் லியாவோட மேரேஜ் எல்லாமே ஒன்றாவே நடக்குது. ஸோ ஒரு பீச் இடத்துல தான் நடந்துட்டுருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் க்ரூம்ஸ் 2 பேருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ பிரைட் நீங்கள் 2 பேருமே வரீங்க. ஒரு அழகான ஒயிட் கலர் ஒரு வெட்டிங் ஃப்ராக். அப்புறம் ஜியா வந்துட்டு உங்கள் அம்மா தான் வச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே கிட்ட வந்துட்டு ஜங்குக் கிட்ட உங்கள் ஹேண்டை கொடுக்குறீங்க. அதே மாதிரி லியாவும் வந்துட்டு உங்கள் அண்ணங்கிட்ட ஹேண்டு கொடுக்குறான். தென் 2 பேருமே அப்படியே ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அவங்க 2 பேருமே. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்கள் 2 பேருக்குமே கல்யாணம் ஆகியே முடியுது. தென் அதுக்கப்புறம் என்ன, 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் தான். ஸோ அதே பீச் செட்டப் வரும் தான். ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து அந்த பீச் செட் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் பின்னாடி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜங்குக் சும்மா இருங்க, என்னாச்சு உங்களுக்கு? என்னமோ புதுசாக பண்ணுற மாதிரி போன வர தானே பீச்சில் பண்ணீங்க. பண்ணேன் தாண்டி, அதுக்கு என்ன எப்போ வேணா பண்ணுவோண்ணே, அதெல்லாம் நீங்கள் கூடாதுன்னா. ஜங்குக் ஏன் இவ்வளோ டேர்ட்டியாக பேசிகிட்டு இருக்கீங்க? ஏய், உங்ககிட்ட தாண்டி பேசிகிட்டு இருக்கேன், வேறு யார்ட்டையும் பேசல. எப்படி தெரியுமா இருக்க அப்படின்ட்டு அவங்க நெக்கை ஸ்மெல் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் நடி, உங்ககிட்ட ஒரு டைம் நான் ஒன்று சொன்னேன் தெரியுமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அக்கேன்னு வந்து உங்கள் உடம்பு தான் ப்ளே பண்ணிருக்கான். ஜங்குக் சும்மா இருங்களா கொஞ்சம் நேரம் அப்படின்னு நீங்கள் அவன் கையிலே அடிக்கிறீங்க. ஏய் சொல்லுடி, என்னடி சொன்னா? நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவேன்னு சொன்னால, நான் அந்த பாட்டு பாடவா? ஏய் அதெல்லாம் வேணாண்டி, நீ மோன் பண்ணா மட்டும் போதுடி. ஜங்குக் ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு? மோன் பண்ணுறி அது போதும் அப்படின்றான். இல்லை நான் பாட்டு பாடுவேன், பாட்டு பாடு, நான் உன்னை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்குக் உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே லிப் லாக் பண்ணிட்டு இருக்கான். இப்படி நீங்கள் லிப் லாக் பண்ணிங்கன்னா நான் எப்படி பாடுவேன்? ஏய் பாடுறி. ஆஹா, நீங்கள் மற்ற இடத்தெல்லாம் கிஸ் பண்ணுங்க, நான் அப்படியே உங்களுக்காக ஒரு சாங் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு பாட்டு பாடுறீங்க 2 பேருமே மேக் அவுட் பண்ணிக்கிட்டே. ஸோ ஓகே,